அத்தியாயம் 1. அண்டாவை பார்த்த அப்புசாமி ஆச்சரியத்தில் அண்டா அளவுக்கே வாயை பிளந்து விட்டார். 5 அடி உயரத்துக்கு வெள்ளி அண்டா பளபளத்தது. 350 கிலோ எடை. ஜெய்ப்பூர் சிட்டி அரண்மனையின் மற்ற ஆச்சரியங்களை விட அப்புசாமியை அதிகம் கவர்ந்தது உலக மல்யுத்தர்கள் மாதிரி படா பெரிசாக இருந்த வெள்ளி அண்டாதான். பிரிட்டிஷ் ராணி குளிப்பதற்காக ஜெய்ப்பூர் மகாராஜா இந்த வெள்ளி அண்டாவில் கங்கை நீரை லண்டனுக்கு கொண்டு போனார் என்று கைடு விளக்கினார். அண்டா நிறைய கங்கை நீரை பிடித்து உரிய முறையில் பீல் செய்து ரயில் மூலம் மும்பை எடுத்து வந்து மும்பையிலிருந்து லண்டனுக்கு பயணமாயிற்றாம் கங்கை தண்ணீர். அப்புசாமிக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள். விக்டோரியா ராணி மகாராஜா கொண்டு போன கங்கை தண்ணீரில் குளித்தாளா? அவள் பாவங்கள் ஓரளவாவது கரைந்தனவா? வெள்ளி அண்டாவில் தண்ணீர் வெளியே சிந்தாமல் பத்திரமாய் லண்டனுக்கு போய் சேர்ந்ததா? ஏன் அண்டாவை அங்கேயே கொடுத்துவிட்டு வருவதற்கென்ன? ஜெய்ப்பூர் ராஜா கொடுத்த அண்டாக்களை சுதந்திரமானவுடன் நாம் திருப்பி வாங்கி வந்து விட்டோமா? அல்லது மேற்படி ராணியே இங்கெல்லாம் இத்தசோடு அண்டாக்களை வைக்க இடமில்லை என்று அப்போதே திருப்பி அனுப்பிவிட்டாளா? மண்டைக்குள் பல கேள்விகள் குடைந்தாலும் அப்புசாமி மௌனமாக இருக்க வேண்டியிருந்தது. சென்னையிலிருந்து புறப்படும் போதே மனைவி சீதா பாட்டி விதித்த நிபந்தனைகளில் ஒன்று, தொண என்று என்னை அங்கே வந்து கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணக்கூடாது. கைடு இருப்பான், அவன் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்கள். புரியலன்னா அவனை கண்ணா பின்னான்னு ஏதாவது கேட்டு மீன் கிரியேட் பண்ணாதீங்க. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒப்புக்கொள்றதுனா நீங்க என்ன அக்கம்பெனி பண்ணலாம் என்றாள். அப்புசாமியும் பேச்சுவார்த்தை முறிய வேண்டாம் என்ற பெருந்தன்மையுடன் ஒப்புக்கொண்டார். சீதே, எதை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பாலைவனம் பார்க்கணும். அரேபியா பாலைவனம் பார்த்திருக்கிறேன், ஆனா நம்ம ஊர் பாலைவனம் பார்த்ததே இல்லை. வெட்கக்கேடு என்று தன் ஆசையை அப்புசாமி வெளியிட்டார். சீதா பாட்டி ஒரு முறை முறைத்தாள். அரண்மனை ஜன்னல்களில் சலவைக்கல் குடைசல் கடைசல் வேலைப்பாடுகளை பார்த்து அவள் வியந்து கொண்டிருந்தாள். வேக்ஸில் குடைவது போல என்ன ஒரு ஒண்டர்ஃபுல் கார்விங் என்று அவள் ஆச்சரியப்பட்ட போது அப்புசாமி தனது ஐஸ் கையை உரிமையோடு சீதா பாட்டியின் தோளில் வைத்து, ஆகா, என்ன மளமளப்பு, என்ன வளவளப்பு என்றார். சீதா பாட்டியின் எரிச்சலுக்கு காரணம் அவர் ஜன்னலை புகழ்ந்தாரா, மனைவியின் தோலை புகழ்ந்தாரா? பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று கடுகெடுத்து விட்டு சட்டென்று விலகி கொண்டாள். அப்புசாமி, தெரியாமல் கைப்பட்டு விட்டது, ஏண்டி முறைக்கிற? நாய் மாதிரி வல்லுன்னு விளறியே. சீதா பாட்டி மேலும் ஒரு முறைப்பை விட்டு ராஜாவின் லிவிங் ரூமை பார்க்க நகர்ந்து விட்டாள். அப்புசாமி மகாராணியின் ரூமை பார்க்க சென்றார். இத்தாசோடு அரண்மனை, ஆனா மகாராணி ரூம் தம்மா துண்டு என்று முணுமுணுத்தார். ஆனா பொம்பளைங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும், நிறைய இடம் கொடுக்க கூடாது என்று கைடை பார்த்து இழித்தார். கைடும் ஒரு புன்முறுவல் செய்தார். அப்புசாமி அவனுடைய புன்னகையை பயன்படுத்தி கொண்டு தனக்கு தெரியாத ஹிந்தியில், கியா சிரிக்கிறே ஹை, லட்கிங்களுக்கு படா இடம் நகி கொடுத்தா, புரியுதா? கைடு கொஞ்சம் பெரிதாக சிரித்தான். அப்புசாமி தனது ஆசையை அவசரமாக அவன் முன்வைத்தார். நாங்க பாலைவனம் பார்க்கணும், பாலைவனம். ஒட்டகம் கிடைக்குமா? ஒட்டகத்தை கட்டிக்கோ பண்ணிவிட்டு. அச்சா என்றான் கைடு. ஜெய்சல்மீர், அங்கே படா பாலைவனம் இருக்கு, ஒட்டகம் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஐசலகும்மா என்று அப்புசாமி ஒட்டகத்துக்கு பதில் கைடை கட்டி கொண்டார். யோ, தமிழ் தெரியுமாயா உனக்கு? தோடா தோடா, கொஞ்சம் கொஞ்சம் சிரித்தான். இது போதும்டா கைடு, இதை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கே பிரதம மந்திரியாக வந்துடலாம். இந்த ராஜஸ்தானையே ஜெயிச்சிடுவேண்டா என்று குதூகலித்தார். கைடு பெருஞ்சிரிப்புடன், முதல்ல உங்க சம்சாரத்தை ஜெயிங்கோய்யா, நடுங்கி சாவர என்றான். ஐயோ ஐயோ, தமிழ் அருவியா கொற்றியடா கைடா. அப்புசாமி அவனை மேலும் இறுக்கி கட்டி கொண்டிருப்பார். அதற்குள் சீதா பாட்டியின் தலை ராஜாவின் அறையிலிருந்து வெளிப்படவும் டகார் என்று விலகி கொண்டார். சீதா பாட்டிக்கு உடம்பு களைத்து விட்டது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே என்று டாக்ஸியில் ஏறினாள். மேடம் என்றான் கைடு, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையானால் நான் டூரிசம் ஹோட்டலுக்கு வந்து உங்களை மாலை பிக்கப் செய்து கொள்கிறேன். ஈவினிங் ஜோத்பூர் ட்ரிப், நீங்க போயாகணுமே என்றான். சீதா பாட்டி அவனது சரளமான நட்பான ஹிந்தியையும் மரியாதையையும் மெச்சினாள். வெல்கம் என்று அவனிடம் விடை பெற்றாள். அப்புசாமி கைடை பிரிய மனமில்லாமல் ஒரு பரிதாப பார்வை பார்த்தவாறு, மறக்காம சாயந்தரம் வந்துறியா ஹோட்டலுக்கு என்றார். பாலைவனம் பாலைவனம், ஆத்து நிறைய தண்ணீர் போனாலும் என்னவோ ஒன்று நக்கித்தான் குடிக்குமா. இன்னும் எவ்வளவோ பிளேசஸ் இருக்கு பார்க்க, பாலைவனம் பாலைவனம்னு பறக்குறீங்களே என்று கடுகெடுத்தாள் சீதா பாட்டி. கைடு சிரித்தான். நல்லா சொன்னீங்க பெரியம்மா. அவன் பெரியம்மா போட்டு பேசியதும் சீதா பாட்டி ஆச்சரியத்துடன், அட, தமிழ் நல்லா தெரியுமா உனக்கு? வெரி குட் என்றாள். யூ ஆர் எ தமிழியன்? இல்ல மேடம், நான் ராஜஸ்தானி, நான் ராணா பரம்பரை. இப்படி அப்படி உங்களாட்டம் வர்றவங்க கிட்ட பேசி பழக்கம். ஐ நோ 10 லாங்குவேஜஸ் என்றான். வெரி குட், ஈவினிங் வந்துடு என்றாள்.
அம்மாவே சொல்லிட்டாங்க என்று அப்புசாமி அவன் முதுகை தட்டி ஒரு செல்ல அணைப்பு கொடுத்து விடை கொடுத்து அனுப்பினார். சீதா பாட்டி அவரை எரிப்பது போல பார்த்தாள். டீசெண்டாவே பழக தெரியலையே, ஒய் த ஹெல் அவனை கட்டிக்கிட்டீங்க? அப்புசாமி ரெடி ரெக்கனர் மாதிரி டான் என்று விடை தந்தார். பின்ன உன்னையா கட்டிக்க முடியும்? ராஜஸ்தான் டூரிசம் ஹவுஸில் தங்குவதற்கு மட்டும் ஏற்பாடாகி இருந்தது. ஆகவே சாப்பாட்டை வெளி ஹோட்டலில் முடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்புசாமி அழுத்தமாக ஒரு வெட்டு வெட்ட ஆசைப்பட்டாலும் சீதா பாட்டி சப்பாத்தியிலும் தயிரிலுமே முடிக்க தீர்மானித்திருந்தாள். நீங்களும் சப்பாத்தியே சாப்பிடுங்க என்று தடை விதித்து விட்டாள். கொடுக்கிற மகாராஜன் கொடுத்தா கூட உனக்கேண்டி கிளவி மனசாகல. நேற்று காத்தால சப்பாத்தி ஆலு பட்டர், மத்தியானம் சப்பாத்தி ஆலு கோபி, ராத்திரி சப்பாத்தி ஆலு பன்னீர். ஆளு மாறுதே தவிர ஆளு மாற மாட்டேங்கிறியே, என்ன கொல்லாதடி. உன் வயிற்றுக்கு ஆவலைன்னா நீ சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு சாவு. நான் ராஜஸ்தான் சாப்பாடு சாப்பிட்டாகணும். கொடுக்கிற மகாராஜன் கொடுத்தா கூட ஏண்டி தடுக்கிற? அப்புசாமி தனது மாமூலான உணவு போராட்டத்தை நடத்தி பார்த்தார். அத்தியாயம் 2. சென்னை மாநகரம் லாட்டரிகளுக்கும் இலவச இணைப்புகளுக்கும் பெயர் போனது என்பது யாவரும் அறிந்ததே. சென்னை கோடவுன் தெருவில் ராஜஸ்தானைச் சேர்ந்த சர்தார் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பிரபல ஜவுளி ஸ்தாபனம் நீண்ட நெடுங்காலமாக இயங்கி வருகிறது. வந்தாரை வாழ வைக்கும் பண்புக்கு ஏற்ப மேற்படி ஸ்தாபனத்தை 50 ஆண்டுக்கும் அதிகமாக தமிழ் மக்கள் ஆதரித்து வந்தனர். 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடிய மேற்படி ஸ்தாபனம் நடைமுறையை ஒட்டி சில பரிசுகள் அறிவித்திருந்தது. 2000 ரூபாய்க்கும் அதிகமாக பிசினஸ் செய்தால் ஒரு பரிசு கூப்பன் தரப்படும். சீதா பாட்டி மேற்படி கூப்பனை சுவாரஸ்யமில்லாமல் தான் பெற்றுக்கொண்டாள். ஆனால் குலுக்கல் முறையில் அவளுக்கு முதல் பரிசு விழுந்துவிட்டது. 50,000 ரூபாய் பெருமான உல்லாச பயணம். ராஜஸ்தான் முழுவதும் சுற்றி பார்க்கலாம். பயணம், உணவு, தங்குமிடம் அனைத்தும் டெக்ஸ்டைல் கம்பெனி ஏற்றுக்கொள்ளும். கணவன் மனைவி 2 பேர் செல்ல வாய்ப்பு அளித்திருந்தது. சீதா பாட்டிக்கு இந்த மாதிரி ஓசியில் செல்ல கொஞ்சமும் விருப்பமில்லை. அதிலும் கணவனுடன் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை எட்டிக்காயாக கசந்தது. அந்த தொகையை உதவும் கரங்களுக்கோ, காட்டாங்குளத்தூர் சிவானந்த ஆசிரமத்துக்கோ, ஹெல்ப் ஏஜுக்கோ, விஸ்ராந்திக்கோ நன்கொடையாக கொடுத்து விடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து பார்த்தாள். மேற்படி நிறுவனம் தம்பதிகள் டூர் தான் போயாக வேண்டும் என்று வற்புறுத்தியது. வேறு வழியின்றி சீதா பாட்டி ஒப்புக்கொண்டாள். அப்புசாமி ஒப்புக்கொண்டார். வெஜிடபிள் டை பெட்ஸ்பிரெட்ஸ் என்ற வண்ண படுக்கை விரிப்புகள் சர்தார் கம்பெனியின் விசேஷ தயாரிப்பு. விரிப்புகள் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு மறுதினம் அப்புசாமி தம்பதியை கூட்டி போனார்கள். வண்ண வண்ண காய்களை பிழிந்து அவற்றின் ஒரிஜினல் சாயத்துடன் வேறு சில கெமிக்கல்ஸை சேர்த்து தயாரித்து ஆர்டருக்கு ஏற்ற டிசைன்கள் அச்சடித்து கொடுக்கப்படும். பரிசு பெற்ற விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக காம்ப்ளிமெண்டரியாக ஒரு மாபெரும் டபுள் விரிப்பு சீதா பாட்டிக்கு தந்தார்கள். சீதா என்று அச்சடித்தால் போதும் என்றால் சீதா பாட்டி. அப்புசாமி போராடி தனது பெயரையும் விரிப்பில் அச்சடிக்க வேண்டுமென அடம் பிடித்தார். சீதா அப்புசாமி என்று பிரிண்ட் செய்யப்பட்ட வண்ண விரிப்பை பகதூர் ஸ்தாபனம் பாட்டிக்கு வழங்கி கௌரவித்தது. உங்கள் டூரில் இன்னும் பல இடங்கள் நீங்கள் கவர் செய்யவே இல்லையே என்றார் நிர்வாகி. அரையும் குறையுமாக நீங்கள் பார்த்து செல்லக்கூடாது. இருந்து சாவகாசமாக பார்த்து செல்ல வேண்டும். உங்களை போன்ற தம்பதிகள் வந்தது எங்களுக்கு திருப்தி தருகிறது என்றும் மேனேஜிங் டைரக்டரான பஜன் சிங் வற்புறுத்தி இன்னும் 1 வாரம் நீட்டித்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார். நம்ம ஆளுங்க இப்படி சொல்லுவாங்களா என்று மனைவியை லேசாக ஒரு இடி இடித்தார் அப்புசாமி. நீ பார்த்தா பாரு, பாக்காட்டி போ என்று பஸ்ஸை கிளப்பிக்கிட்டு ஓடிடுவானுங்க என்றார். வில் யூ கீப் கொயட் என்று பாட்டி அப்புசாமியை ஒரு முறைப்பு விட்டாள். சரி சரி, கை தெரியாம பட்டுட்டுது என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். கூடவே வந்த கைடு சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாலும் அப்புசாமி அவன் இலக்காரமாக சிரிப்பதை கண்டுவிட்டார். ஜெய்ப்பூர் கோட்டையையும் அரண்மனையையும் சுற்றி காட்ட ஸ்வேதக் ராணா என்னும் கைடு வந்து சேர்ந்தான். ஆம்பர் ஃபோர்ட் மற்றும் அரண்மனை சுற்றி காட்டிவிட்டு டூரிஸ்ட் காரில் ஜோத்பூர் கூட்டி போனான். ஜோத்பூர் அரண்மனை கட்டியிருந்த கோட்டையில் பாறைகள் வளவளவென்று வழுக்கு பாறை மாதிரி இருந்தது. சீதா பாட்டி கோட்டையின் உச்சிக்கு லிப்டில் சென்று விட்டாள். அப்புசாமி கைடின் கைகளை பற்றி கொண்டு, நான் நடந்தே வர்றேன், கைடு அண்ணாச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு வர்றேன் என்று மனைவியிடம் அனுமதி வாங்கி கொண்டார். ஆனால் வழுக்கு பாறை மேல் நடக்க முடியாமல் தட்டு தடுமாறினார். ராணா ராணா, நல்லா பிடிச்சுக்கோ, விட்டுடாத என்ன என்று பயங்கரமாக அவர் போட்ட கூச்சல் கோட்டை முழுக்க எதிரொலித்து வந்திருந்த டூரிஸ்டுகளின் கவனத்தை கவர்ந்தது. சீதா பாட்டி கொஞ்சமும் இரக்கமில்லாமல், லெட் ஹிம் ஃபால், அவரை விட்டுடுங்க, நல்லா விழட்டும், உங்களால முடியலையானா ஏன் ஏறி வரீங்க? அப்புசாமியை பாட்டியின் குரல் விரட்டியது. இன்னாயா ராணா, இந்த சறுக்கு சறுக்குது, பாறைங்களுக்கு யாராவது சவரம் பண்ணி விட்டாங்களாயா, இப்படி வழுக்குதே புலம்பினார் அப்புசாமி. டோன்ட் யூ கீப் குவைட்.
உங்க பெக்யூலியர் சந்தேகங்களை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறீங்களா என்று அதட்டினாள் சீதா பாட்டி. மேடம் என்றான் கைடு ராணா. உங்கள் கணவரின் சந்தேகம் நியாயமான சந்தேகம்தான் மேடம். ஜோத்பூர் கோட்டையின் இந்த பாறைகள் எல்லாம் கல் தச்சர்களை கொண்டு வளவளவென்று மிருதுவாக்கப்பட்டவைதான் மேடம். எதிரிகள் மலை மேலேயுள்ள இந்த அரண்மனையை தாக்க ஏறி வர முடியாதபடி பாறைகள் அனைத்தையும் ஜோத்பூர் மன்னர் வளவளா பண்ணிவிட்டார். அடியே சீத்தே என்று அப்புசாமி வெற்றி கொக்கரிப்பு செய்தார். எனக்கும் கொஞ்சம் சரித்திரம் தெரியும்டி, பாரு, கரெக்டா கேட்டேன் பாரு. பாறைக்கெல்லாம் யாராவது சவரம் செஞ்சிருக்காங்களான்னு நான் கேட்டது சரியா போச்சு பாத்தியா என்று தானே தனக்கு அறிவு மாமணி பட்டம் வழங்கி கொண்டார். ஜோத்பூர் அரண்மனையின் அழகும் பிரம்மாண்டமும் அப்புசாமியை கவர்ந்ததை விட அந்த அரண்மனையில் பெரும்பகுதி 5 நட்சத்திர ஓட்டலாக இயங்கி வருவதே அவரை அதிகம் கவர்ந்தது. கைடிடம் ரகசியமாக, யோ கைடு, சாப்பாடெல்லாம் அரண்மனையிலா ஆர்டினரி ஹோட்டலிலா என்று விசாரித்தார். மேடம் என்ன சொல்றாங்க பாப்போம், நீங்க ஆசைப்பட்டாலும் மேடம் சம்மதிக்கணுமே என்ற கைடு கண்ணை சிமிட்டியவாறு, நீங்க ஏன் உங்க சமாசாரத்துக்கிட்ட இப்படி பயப்படுறீங்க என்றான். சமாசாரம் இல்லையா, சம்சாரம். அதுகிட்ட எனக்கு என்னையா பயம்? என்னை பார்த்தா பொண்டாட்டிக்கு பயப்படுற ஆம்பளை மாதிரியா தெரியுது? எவ்வளவு தைரியம் இருந்தாலும் எப்படியோ காட்டி கொடுத்துடுதே மூஞ்சி என்று மோவாயை தடவி கொண்டார். அரே சாப், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது என்றான் ராணா. என்னது என்னது? எதுனா மாத்திரையா, மருந்தா? கைடு விளக்குவதற்குள் சீதா பாட்டி அவர்கள் அருகில் வந்துவிட்டாள். ஐ எம் டெட் டயர்ட், திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே, ரெஸ்ட் ஹவுஸ் திரும்பிடலாம் என்றாள். சீத்தே, பாலைவனம் சீத்தே, பாலைவனம், நான் ஒட்டகத்தை கட்டிக்கிட்டே ஆகணும் என்றவர் கைடு ராணாவிடம் ரகசியமான குரலில், இன்னாயா என்னவோ சொன்னியே, பொஞ்சாதிக்கு பயப்படாம இருக்க என்னவோ இருக்குது நீயே, சீக்கிரம் சொல்லு என்றார். கட்டாயம் உங்களுக்கு நான் அதை தருவேன், அவசரப்படாதீங்க. நீங்க இங்க பயந்தாங்கொல்லியா வந்தீங்க, புறப்பட்டு போறப்போ தைரியசாலியா போவீங்க, நான் கேரண்டி தர்றேன். அது என்னவா இருக்கும் என்று அப்புசாமி ராத்திரியெல்லாம் தூக்கமின்றி தவித்தார். அத்தியாயம் 3. விடிந்ததும் ராணா டான் என்று தனது அன்றைய நிகழ்ச்சி நிரலுடன் ஆஜராகிவிட்டான். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம் என்ற தன் திட்டத்தை சீதா பாட்டியிடம் அழகாக விவரித்தான். ஜெய்சல்மீர் போனா பாலைவன பயணமும் செய்யலாம், பிரசித்தி பெற்ற அற்புதமான சூரிய அஸ்தமனத்தையும் கண்டு கழிக்கலாம் என்றான். பாட்டி சம்மதித்தாள். எங்கள் கன்னியாகுமரி சன்செட்டை விட அட்ராக்டிவா இருக்குமா என்றாள் சீதா பாட்டி. மேடம், அந்த அழக என்னால விவரிக்க முடியாது. ஐயா ஒட்டக சவாரிக்கு ஆசைப்பட்டு கேட்டாரு, அதையும் அங்க அனுபவிக்கலாம் என்றான். ஜெய்சல்மீர் மாலை அஸ்தமன திருவிழாவை காண்பதற்காக டூரிஸ்டுகளை கைடுகள் தயார்படுத்தி கொண்டிருந்தனர். ஏறக்குறைய 500 ஒட்டகங்கள் காத்திருந்தன. ஒட்டக சவாரி வெள்ளை ஒட்டகங்கள் அப்புசாமியை வெகுவாக கவர்ந்தன. ஒட்டகங்களுக்கெல்லாம் அழகழகான பெயர்கள். ஒட்டகம் அழகாக இல்லாவிட்டாலும் பெயர்கள் மகா அழகு. அப்புசாமி சவாரி செய்ய ஆசைப்பட்ட ஒட்டகத்தின் பெயர் சாஃப்ரான், குங்குமப்பூ என்பது. ஆனால் பக்கத்தில் போனால் நாற்றமான நாற்றம். ஹேர்கட் பண்ணினது மாதிரி அந்தந்த ஒட்டகத்தின் பெயர்கள் மேலுள்ள ரோமத்தில் வெட்டிவிடப்பட்டிருந்தது. பாலைவனத்தில் வளரும் கருவேல மரங்களைத் தவிர வேறு மரங்களே இல்லாத மணல் பரப்பு. ஒரே ஒரு மேகமில்லாத நிர்மலமான வானம். மாலை சூரியன் மணலில் சிறிது சிறிதாக புதையும் அழகை மறைக்க அங்கே வானத்தில் மருந்துக்கு கூட ஒரு மேகம் இல்லை. மேகம் எந்த மருந்துக்கு பயன்படும்? ஒட்டகங்களை பார்க்க அப்புசாமிக்கு பரிதாபமாக இருந்தது. கோணாமானா கழுத்துடன் கீழே மண்டியிட்டு ஆட்களை முதுகு மேலே ஏற்றி கொண்டது. சீதா பாட்டி சிரமமில்லாமல் அமர்ந்து விட்டாள். அப்புசாமி 2 தடவை கீழே விழுந்து வாரி கைடு ராணாவின் சகாயத்துடனும் ஒட்டகக்காரனின் பெரு உதவியுடனும் ஒரு வழியாக ஏறினார். மேடம் ரொம்ப தைரியம் என்று சீதா பாட்டியை ராணா பாராட்டினான். அவளை ஏன் புகழற, ஏற்கனவே மண்டைக்கணும் என்று முணுமுணுத்தார் அப்புசாமி. நீங்க தைரியமான காரியம் பண்ணினா உங்களை இந்த ராணா புகழ்வான். நீங்க பயந்தாங்கொல்லியா இருக்கீங்களே. சூரியாஸ்தமனம் பார்த்துவிட்டு புத்தர் கோவிலுக்கு டாக்ஸியில் திரும்பும் பொழுது அப்புசாமி கைடின் காதில் ரகசியமாக, ஏய்யா ராணா, தைரியம் வர்றதுக்கு என்னவோ ஒன்று வச்சிருக்கேன், தர்றேன்னு சொன்னியே, அதை மறக்காம குடியா. ஏதாவது அல்வா லேகியம் மாதிரி இருந்தா கிளவி பாக்குறதுக்குள்ள கொடு. சாப், அவசரப்படாதீங்கோ, நீங்க நாளைக்கு ஊருக்கு புறப்படுறதுக்குள்ள கொடுத்துடுறேன். ஆனா நீங்க என்னோட தனியா ஒரு இடத்துக்கு வரணும். பைசா ஒரு 1000 ரூபாய் நீங்க கொண்டு வரணும். பைசாவா? திகைத்தார் அப்புசாமி. அதுக்கு நான் இங்கே போறது? பூரா பைசாவும் கிளவிக்கிட்ட தானே இருக்குது. அத்தியாயம் 4. ஜெய்சல்மீரில் திரும்பின பக்கமெல்லாம் புத்தர் கோவில்கள். கோவில்களில் கும்பல் கும்பலாக பளிங்கு புத்தர்கள். ராமேஸ்வரத்துல ஏராளமா இருக்குமே அந்த லிங்கங்கள் மாதிரி இது புத்தேஸ்வரம் போல் இருக்கிறது என்றார் அப்புசாமி. உள்ளே இருந்த பிரதான புத்தரை தரிசிக்க சந்நிதியில் நுழைய அங்கிருந்த காவல் அதிகாரிகள் தடுத்தனர்.
அப்புசாமி பாலைவன பயணத்துக்காக முன் ஜாக்கிரதையாக கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை காவலர் வெடுக்கென்று பறித்தார். என்னவோ சொன்னார். கைடு ராணா சீதா பாட்டியிடம் அந்த புத்தர் கோவில் தரிசனத்துக்கான வழிபாடு முறையை விளக்கினான். கோவிலுக்குள் யாரும் சொந்தமாக தண்ணீர் கொண்டு வரக்கூடாது. கோவிலுக்குள் பானையில் வைத்திருக்கும் தண்ணீரை புத்த சந்நியாசிகள் தருவார்கள். அதைத்தான் குடிக்க வேண்டும். கும்பிட வந்தவர்கள் ஏதோ மாவில் ஸ்வஸ்திக் கோலம் போட்டுவிட்டு போனார்கள். அப்புசாமியும் போட முயன்றார். அவர் போட்டு முடித்ததும் அங்கிருந்த புத்த சந்நியாசி பரபரப்புடன் அழித்துவிட்டு ஏதோ வேகமாக சொன்னார். இந்த மாதிரி தப்பா கோலம் போடுறவனுக்கு பெரிய ஆபத்து வரும். பிட்சுதேவர் கோணாகமானரின் சாபத்துக்கு ஆளாவீர். ஆகவே நீங்க ஒழுங்காக அழகாக கோலம் போட்டு விடுவது உத்தமம் என்று அவர் எச்சரிப்பதாக கைடு ராணா மொழிபெயர்த்தான். அப்புசாமி, என்னடா இளவு, பிள்ளையார் பிடிக்க குரங்கா எடுத்தே, கோலம் போட தெரிஞ்சவங்க தான் உள்ள வரணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று இளம் சன்னியாசி மீது வள்ளென்று விழுந்தார். சீதா பாட்டி அப்புசாமியின் கையை பிடித்து ரகசியமாக அழுத்தினாள். சன்னியாசிக்கிட்ட ஏன் சண்டைக்கு போறீங்க? அவங்க சாஸ்திரத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு சின்ன ஸ்வஸ்தி கோலம் ஒழுங்கா போட தெரியல, வாய் கிழியுது. நான் போடுறத பார்த்துக்கிட்டு அப்படியே போடுங்க. அப்புசாமி அழுத்து கொண்டார். புத்த விவகாரங்களில என்னென்னவோ மர்ம விவகாரங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும்னு சரித்திர கதையில சொல்லுவாங்க. எந்த கதையிலும் இந்த கோளாற சொன்னதில்ல. சே, சரியாக கோலம் போட வேண்டுமே என்கிற பயத்திலே அப்புசாமியின் கை நடுங்கி கோணா மானாவென்று இஷ்டத்துக்கு சென்றது. பாட்டி அதட்டினாள். சரியான பயந்தாங்கொல்லி, ஏன் இப்படி நடுங்குது உங்க கை? வெக்கமா இல்ல? நல்லா வரலன்னா இன்னொரு வாட்டி இம்போசிஷன் மாதிரி வரையணுமேங்கிற பயத்திலேயே வரமாட்டேங்குது. ஏய்யா ராணா, இப்படிப்பட்ட விவகாரம் பிடிச்ச இடத்துக்கெல்லாம் ஏய்யா என்ன கூட்டிக்கிட்டு வர்ற? ராணா மர்மமாக சிரித்தான். அவரிடம் ரகசியமாக, சாப், இந்த இடத்துல தான் அந்த தைரிய பொருள் இருக்குது. ராத்திரி 12 மணிக்கு பிட்சுதேவர் கோணகமானார் வருவார். நாம் அவரை சந்திக்கணும். அதுக்குள்ள பணத்துக்கு ரெடி பண்ணி வச்சு தயாராயிருங்க. ஒன்லி 1000 rupees. அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை பூரா தைரியமா இருக்கலாம். எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க. என் பெரிய எதிரி நடுங்குவாங்களா? உங்கள் பெரிய எதிரியா? யார் சாப்? என் பொண்டாட்டி, இந்த சீத்தை கிழவி. எந்த கிழவியா இருந்தாலும் நடுங்குவா சாப், சந்தேகம் வேணாம். அத்தியாயம் 5. கைடு ராணா அப்புசாமியிடம் கிசுகிசுத்தான். ராத்திரி 10 மணிக்கு நீங்க என்னோட அதோ அந்த புத்தர் கோயிலுக்கு வர்றீங்க. அங்க ஒரு புத்த சாமியார் உங்களை சந்திப்பாரு. உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை இன்னைய ராத்திரி. நைனா, ராத்திரி கிளவிய டபாய்ச்சிட்டு ஹோட்டல்ல இருந்து நான் மட்டும் வர முடியுமா? அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். சரியா 9 மணிக்கு நீங்க வயத்தை பிடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு அலறீங்க. உங்க சம்சாரம் பதறி போயிடுவாங்க. ராத்திரி 10 மணிக்கு இந்த ஊர்ல எந்த டாக்டர் கிடைப்பாருன்னு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டையோ சூப்பர்வைசரையோ கேட்பாங்க. அட ராணா, நீ குழந்தைடா, அமுல் பேபிடா. என் கிளவிய பத்தி உனக்கு தெரியாது. வயிறு வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். ஏன் கண்டத்தையும் தின்னீங்க, படுங்க அவஸ்தைன்னு சொல்லி கம்முன்னு விட்டுடுவாடா. சாப், நீங்க நடிக்கிற விதத்துல இருக்குது உங்க தலையெழுத்து. நான் உங்களுக்கு கேரண்டியா ஹெல்ப் பண்றேன். 9 மணிக்கு நான் உங்க ரூமுக்கு வந்து எதுனா உதவி வேணுமா மேடம், குட் நைட் சொல்லிட்டு போக வந்தேன்னு வருவேன். அப்போ நீங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கணும். பெரியம்மா உடனே என்கிட்ட டாக்டரை பத்தி கேட்பாங்க. மற்றதை நான் கவனிச்சுக்கிறேன். ராத்திரியில வரமாட்டாங்க. அட கைடா, நின்னோடு ஐவரானோம்டா என்று அவனை தாவி இறுக கட்டிக்கொண்டார். ஐவரானோம்னா என்றான் கைடு. அப்புசாமி சம்சிப்த ராமாயண பிரசங்கம் ஒன்று செய்தார். ஆகோ கேளம் பிள்ளாய் கைடு ராணா அவர்களே, ராமாயணத்தில் ராமராகப்பட்டவர் லட்சுமணனோடும் சீதையோடும் காட்டுக்கு போன காலையிலே கங்கா நதியை கடக்க குகன் என்னும் வேடுவன் படகு ஓட்டினான் இல்லையா? ராமரை பார்த்தவுடனே தோஸ்தாயிட்டான். ராமரும் அவனுக்கு தோஸ்தாயிட்டார். கேள்விப்பட்டிருக்கேன் என்றான் ராணா. இப்போ என்னத்துக்கு அந்த ராமாயணம் எல்லாம்? ஏண்டா, நீ தானே கேட்ட ஐவரானோம்னா என்னான்னு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டதுக்கு இத்தினி நீளமா ராமாயணம்? அழுத்துக்காதேடா அல்பம். நான் என்ன டிவியில மெகா தொடர் மாதிரி 300-400 நாளா கதை சொல்ல போறேன்? ராமருக்கு குகனை பிடிச்சு போச்சா? ராமர் யாரு? ராஜா, சக்கரவர்த்தி. குகன் யாரு? சாதாரண ஓடக்காரன். அவன் தோளில கை போட்டு ராமர் சொல்றாரு, உன்னோட சேர்த்து நாங்க சகோதரர் 5 பேர் ஆயிட்டோம்னாரு. சரி சரி, அவங்க எத்தனை பேர் ஆனாலும் ஆயிட்டு போறாங்க. நீங்க ராத்திரி வயிற்று வலி சீன்ல நல்லா நடிக்கணும். சாப், நான் உங்களை ராத்திரி வந்து ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிக்குவேன். அதுக்குள்ள நீங்க 500 ரூபாய் தயார் பண்ணிடுங்க. ஐயோ, 500 ரூபாயா? எப்பட்றா அதுக்குள்ள தயார் பண்ணுவேன்? கைடு ராணா சிரித்தான். வைத்தியம் பண்ணிக்கன்னா ஒரு 500 உங்க மேடம் தரமாட்டாங்களா? வேறு எந்த மேடமாவது தருவாங்க. நம்ம ஆளுகிட்ட அது நடக்காது. சரி, இப்படி பக்கத்துல வாங்க, வேற ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க புத்தர் கோவில்ல ஸ்வஸ்திக் கோலம் கோணாமானான்னு போட்டீங்களே, அப்போ ஒரு பிட்சு என்ன சொன்னாரு? ராணா சொன்னான், கோணாமானான்னு இங்க கோலம் போட்டா
உயிருக்கு ஆபத்துன்னு பிச்சு சொன்னார் இல்லையா? அந்த ரூட்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு சாப். வயசாச்சே தவிர சம்சாரத்துக்கு எப்படி கடுக்கா கொடுக்கணும்னு ஐடியா இல்லாத அப்பாவியா இருக்கியே சாப். டேய் ராணா, நிறுத்திக்கோ, இத்தோட நிறுத்திக்கோ. இனிமேல நீ சொல்லித்தர வேணாம். மீன் குட்டிக்கு நீந்த கத்து தரணுமா? கழுத குட்டிக்கு நீ உதைக்க கத்து கொடுக்க தேவையில்லை. ராத்திரி 9 மணிக்கு சூறா வந்து ஐயாவோட நடிப்பை பாரு, அசந்து போடுவ. வர்றேன். அத்தியாயம் 6. 8 மணி. சீதா பாட்டி சப்பாத்தியை துளி பீய்த்து ஆலு பட்டரை தீண்டினாள். அப்புசாமியிடமிருந்து ஐயோ செத்தேனே என்ற குரல் பீறிட்டது. வயிற்றை பிடித்து கொண்டு, சீதே சீதே, அதை சாப்பிடாதே, சாப்பிடாதே, தொடாதே, அம்மாடி வயிற்று வலி. சீதா பாட்டி தட்டிலிருந்து விருட்டென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். வாட் ஹேப்பன் டு யூ? சீதே, அம்மாடி, வயிறு வயிறு வலி. ஐயோ சீதே, யாரோ கையை விட்டு குடலை புடுங்குறாங்க. சீதா பாட்டி அவர் அருகே விரைந்து வந்தாள். அப்புசாமி விழுக் விழுக் என்று கையையும் காலையும் இழுத்து கொண்டார். சீதே சீதே, எனக்கு பயமா இருக்குது சீதே. எம தூதர்கள் எல்லாம் குரியர் போஸ்ட் பசங்களாட்டம் கையில ஒரு பால் பாயிண்ட் பேனாவும் ஓலைச்சுருளும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. நான் போக மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன் மாட்டேன். கை கால்கள் நடுங்கி கண்கள் பேயை கண்டது போல் மிரள, சீதே சீதே, என்னை எல்லாரும் கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கியடி பாவி, அலறினார். சீதா பாட்டி பதட்டமானாள். மை காட், கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்தீங்களே, எதை பார்த்து பயந்துக்கிட்டீங்க? அப்புசாமி கைகள் விடவிடக்க வாய் குளறினார். டேய், என்னை இழுத்துக்கிட்டு போகாத. ஐயோ ஐயோ, முள்ளு தடியால அடிக்காதடா அம்மா. மோடி வித்தைக்காரனிடம் மர்ம அடி வாங்குகிறவன் மாதிரி அப்புசாமி கதறி துடித்தார். எகிரி எகிரி விழுந்தார். அவரது மூக்கில் பலார் என்று யாரோ குத்தியது போல மூக்கை பிடித்து கொண்டு, ஐயோயோ என் மூக்கு மூக்கு என்று கத்தினார். சீதா பாட்டி பிரமித்து விட்டாள். எந்த உருவத்தையோ பார்த்து கணவர் பயந்து கொண்டு விட்டார் என்று தீர்மானித்தாள். ஃப்ரிட்ஜை திறந்து 5 நட்சத்திர ஐஸ் வாட்டர் பாட்டில் ஒன்றெடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி பளீரென அப்புசாமியின் முகத்தில் வீசினாள். அப்புசாமிக்கு தெரியவில்லை, மாறாக அதிகமாயிற்று. ஐயோ அடிக்காதீங்க, என்ன கொல்லாதீங்க, ஐயோ ஐயோ விட்டுடுங்க ஐயா, கீழெல்லாம் இவ்வளவு முள்ளு இருக்குதே, எப்படியா நான் வருவேன்? சட்டென்று கழுத்தை பிடித்து கொண்டார். ஐயோயோ, கழுத்தை நெரிக்காத, செத்துடுவேன். ஐயோ மூச்சு, என் மூச்சு, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்காது போலிருக்குதே. தன் கழுத்தை யாரோ நெரிப்பது போலவும் அதிலிருந்து விடுவித்து கொள்ள போராடுவது போலவும் போராடினாள். பாட்டி அவசரமாக எக்ஸ்சேஞ்ச் பட்டனை அழுத்தினாள். சூப்பர்வைசரை உடனே வர சொல்லி கட்டளையிட்டாள். அதே சமயம் கதவு லொட் லொட்டென்று தட்டப்பட்டது. எஸ் கமின் என்றாள் சீதா பாட்டி. கைடு ராணா. குட் ஈவினிங் மேடம் என்றவாறு ராணா உள்ளே வந்தான். அப்புசாமி தரையில் புரண்டவாறு கையை காலை உதைத்தவாறு இருந்தார். ஐயோ ஐயோ, வயிற்றுல எட்டி எட்டி உதைக்கிறியடா பாவி, என் காதை பிடுங்கறானே, முட்டிய சுத்தியால தட்டுறானே. மேடம் என்றான் பரபரப்புடன் கைடு ராணா. கோணகமானார் சாபத்தை சாப்பு அனுபவிக்கிறார். வாட் டு யூ மீன்? கோணக்கா மாமனார் சாபமா? சீதா பாட்டி திகைத்தாள். சாப் சாயந்தரம் கோயில்ல ஸ்வஸ்திகா கோலம் தப்பா போட்டார் இல்லையா? கோணா மானான்னு கோலம் போட்டா பிசாசுகளின் தொல்லைக்கு என்பது பிச்சு. மேடம், கோணகமானரின் எச்சரிக்கை, அவர் சாபம் இவ்வளவு சீக்கிரம் பழிக்கும்னு நான் நினைக்கல. மிஸ்டர் ராணா, சாபம் கீபம் எல்லாம் கிடக்கட்டும். இம்மீடியட்லி கெட் மீ ஏ டாக்டர் ஃபர்ஸ்ட். அதுவரை அவரை ஏதாவது கயிறால் கட்டி போடுங்க. சீதா பாட்டி சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்புசாமி மேஜை மேல் தாவி ஏறி அங்கே நின்று ஜன்னலை தடாலென திறந்து ஜன்னலில் நுழைந்து, இதோ வந்துடுறே, என்னை கொன்னு நன்னா தின்னுங்க என்று பயங்கரமாக சிரித்தவாறு வெளியே குதிக்க முயன்றார். ராணா, கோ கோ, கேட்ச் ஹிம். வாட் இஸ் இட்ஸ் யுவர் ஸ்டாண்டிங் லைக் எ டாங்கி? கோ மேன், குவிக். சீதா பாட்டி அலறினார். கைடு ராணா ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தார். குதிக்க முயன்ற அப்புசாமியை இடுப்பை பற்றி ஒரே இழுப்பாக இழுத்து கீழே கடாசினார். அப்புசாமி வெறித்த பார்வையுடன், வர்றேன் வர்றேன், என் முழியில ஏண்டா பாவிகளா மிளகுத்தூள் தூவுறீங்க என்று கூவினார். மேடம், கோணக்கமானார் சரியான கோபக்கார பிச்சு. அவர் கொடுத்த சாபத்தை அவரால் தான் எடுக்க முடியும். கோவில் மூடுறதுக்குள்ள உடனே டாக்ஸியில போனா அவரை கண்டு சாபத்தை வாபஸ் வாங்க சொல்லலாம். மேடம் என்றான் கைடு ராணா. ரொம்ப மன்னியுங்கள் மேடம், இப்போ மணி 8:30. நாம கோயில அடைய 9 ஆகும். 8 மணிக்கு பெண்களை கோயில்ல அனுமதிப்பது கிடையாது. நான் ஹெட் பிரீஸ்ட பார்த்து பேசுறேன். முடியாது மேடம், ரொம்ப கெடுபிடியான ரூல். ஏதாவது நாம மறுத்து பேசினா கோணக்கமானாரின் சாபத்துக்கு நாமளும் ஆளாக நேரும். நாம கைய கால உதைச்சுக்கிட்டு வலிப்பு வந்தவரா ஆயுள் பூரா கழிக்கணும். மகான்களின் கோபத்தோட நாம விளையாட இயலாது மேடம். மிஸ்டர் ராணா என்றாள் சீதா பாட்டி கலங்கி போய். கேன் யூ ஹெல்ப் மீ ராணா? ஐயோ ஐயோ நாக்கு, ஐயோ பிடுங்காத பிடுங்காத. அப்புசாமி கதறினார் வாயை பொத்தி கொண்டு. ராணா ப்ளீஸ், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.
இது ஒரு கைடின் டியூட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ப்ளீஸ், வாட் எவர் யூ சார்ஜ் ஃபார் தி ஸ்பெஷல் சர்வீஸ் ஐ ஷுட் பே யூ மேடம் என்று கைகூப்பினான் ராணா. நீங்க எங்க ராஜபுத்திர பூமிக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு மானம் பெருசு. நாங்க உதவிய யாருக்கும் விக்கிறதில்ல மேடம். என் மனசுல நீங்க கத்தி பாய்ச்சிட்டீங்க மேடம். ராணா வருந்தினான். வெரி வெரி சாரி ராணா. ராஜபுத்தர்களின் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன், மன்னியுங்கள். உடனே அவரை கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள். மேடம், ஒரு 701 ரூபாய் மட்டும் கொடுங்கள். 300 ரூபாய் டாக்ஸிக்கு, 100 ரூபாய் டிரைவருக்கு. ராத்திரி நேர பேட்டா. ராத்திரி பிரத்யேக வாசல் வழியாக கோவிலில் நுழைய தலைக்கு 100 ரூபாயாக 200 ரூபாய். காணிக்கை 100 ரூபாய். உண்டியலில் போட 100 ரூபாய். என் சர்வீஸ் 1 ரூபாய். ஆக 701 ரூபாய். மிஸ்டர் ராணா, இந்த மாதிரி எமர்ஜென்சி நிலையில நீங்க அக்கவுண்ட்ஸை இவ்வளவு டீட்டெயிலா பிரேக்கப் ஃபிகர்ஸுடன் தர வேண்டிய அவசியம் இல்ல. உங்களிடம் இதோ 1000 ரூபீஸ் தருகிறேன். நீங்கள் அட் யுவர் லெஷர் எனக்கு கணக்கு கொடுத்து கொள்ளலாம் என்றவாறு புத்தம்புது 10 ரூபாய் சலவை நோட்டுக்கட்டு ஒன்றை ராணாவிடம் தந்தாள். ஐயோ ஐயோ, என் கண் குருடாயிட்டுது. ஐயோ, ஓனாய் என் கழுத்தை கடிச்சு உறிஞ்சுதே. அப்புசாமி அலறினார். சாப், சத்தம் போடாம இருக்க மாட்டீங்க என்று அதட்டின ராணா ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அப்புசாமியை ஒரு குத்து விட்டு மல்லாக்க விழ செய்து நொடியில் அவரது 2 கைகளையும் பின்னுக்கு கட்டிவிட்டான். அது மட்டுமல்ல, அவரை அப்படியே கல்யாண சமையல் அடுப்புக்கு காட்டுக்கட்டையை தூக்கி போகிற மாதிரி தூக்கி கொண்டு போய் தயாராக இருந்த டாக்ஸியில் தொப்பென்று போட்டுக்கொண்டு புத்தர் கோவில் நோக்கி அந்த பாலைவன இருட்டில் புறப்பட்டான். அத்தியாயம் 7. டாக்ஸி சிறிது போனதும் அப்புசாமி கழுக்கென்று சிரித்து, டேய் கைடா, எப்பட்றா என் நடிப்பு என்றார். பிரமாதம் சாப், நீங்க இவ்வளவு நல்லா நடிப்பீங்கன்னு தெரியாது சாப் என்றவாறு அவரது கை கட்டுகளை அவிழ்த்து விட்டான். கைடா, புத்தத்துறவி பேரு என்னவோ சொன்னியே, அது நிஜமாடா? அவர்தான் எனக்கு தைரியம் வர்ற வஸ்து தரப்போறாரா? அது என்ன வஸ்து, கொஞ்சம் சொல்லுடா. சாப், அதை நீங்களே கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. இனிமே நீங்க நல்லா தைரியசாலியா இருப்பீங்க. கோயில்ல தைரிய வரம் கிடைச்ச உடனே நீங்களே உணருவீங்க. ஆனா அந்த வஸ்துவை மட்டும் பத்திரமாகவும் ரகசியமாகவும் நீங்க வச்சிருக்கணும். ஐயோ, என்ன பொருள்டாது? டாக்ஸி புத்தர் கோவிலின் பின்புற இருளில் நின்றது. கதவை சமிக்ஞை முறையில் 2 முறை கைடு தட்டினான். உள்ளிருந்து ஒரு சேகண்டி மணியின் மெல்லிய ஓசை கேட்டது. சாப், வாங்க உள்ள போகலாம். என்னடா கைடா, ஒரே இருட்டளவா இருக்குது. நாய்க்குட்டி ஒட்டகக்குட்டி படுத்திருந்து காலை பிடுங்கி தொலைச்சிட போகுது. பயப்படாதீங்க சாப், தைரிய வரம் வாங்க போய்கிட்டு இருக்கீங்க, பயப்படலாமா? வாசல்கள் வழியே தட்டு தடுமாறி இருண்ட கோவிலுக்குள் அப்புசாமியை கைடு ராணா அழைத்து சென்றான். உள்ளே கோவிலுக்கு உள் பிரகாரத்தில் டாப் இல்லாத ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒரு வெட்டவெளி. மேகங்கள் அற்ற வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் காக்காய் பொன்னாய் மின்னிக் கொண்டிருந்தன. அப்புசாமி ராணாவின் கையில் குறுகுறு செய்தார். எங்கடா ராணா, எனது தைரியநாதர்? அதோ பாருங்க சாப், அந்த கடைசியில புத்த விக்கிரகங்களை வரிசையா பாருங்க. எது அசைதோ அதுவே உங்களுடைய தைரியநாதர். சிலை அசையுமா? பாருங்க, உத்து பாருங்க. அப்புசாமி கண்களால் துளாவினார். ஏராளமான புத்தர் சிலைகளில் ஒன்று அசைந்தது, எழுந்தது, நடந்தது, வந்தது. மொட்டைத்தலை, கட்டை உடம்பு, உடம்பு மேலே சலவையை கண்டறியாத ஒரு சாய வேட்டி. அதோ பிச்சு மகான் கோணக்கமானார் வருகிறார். அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரியுங்கள் சாப். என்ன ஸ்வஸ்திகா கோலம் சரியா போடலன்னு சபித்தவர் இவரா? அவர் மாதிரி தெரியலையே. அவர் பனைமரம் மாதிரி நெடுநெடுன்னு இருந்தாரே. சாப், அவர் மூத்த பிச்சு கோணக்கமானார். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், கட்சி தலைவர்கள் போன்ற பெரிய புள்ளிகளுக்கு தான் அவர் தைரியம் வழங்குவாரு. இந்த இளைய பிச்சு பெயர் பிண்டோல சௌகனர். அப்புசாமி சலிப்புடன், என்னடா பேர் வச்சுக்கிறாங்க, செடிகளுக்கு போடுகிற உரத்து பேர் மாதிரி இருக்குது என்றார். எப்படா இதையெல்லாம் உச்சரிக்கிறது? சாப் என்று குரலை தாழ்த்தி கொண்டான் கைடு. அதோ வந்துட்டாரு மகான். அவர்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்காம அவர் சொல்றத கேட்டுக்கங்க. கையில தட்டு வச்சிருப்பாரு. அதை அவர் கீழே வச்சுட்டு 2 அடி தூரம் தட்டுக்கு முதுக காட்டிக்கிட்டு நடப்பாரு. அப்போ நீங்க உங்களது காணிக்கைய தட்டுல போட்டுட்டு தட்டுக்கு முதுக காட்டிக்கிட்டு நீங்க 20 அடி போகணும். திரும்பி வந்து பார்க்கும்போது பிட்சுநாதரின் தைரிய பொருள் அந்த தட்டில் இருக்கும். கைடு சொல்லி முடித்த மறு வினாடி இருளோடு இருளாக பிட்சுநாதர் பிண்டோல சௌகனர் அப்புசாமி முன் அருளாசி வழங்கியவாறு காட்சி தந்தார். அவர் முகத்தில் கருணை எவ்வளவு வலிந்தது என்பதை இந்த இருளில் அப்புசாமியால் சரியாக பார்க்க இயலவில்லை. மகனே, நீ தைரியவானாக விளங்குவாயாக. நீ வேண்டும் தைரிய பொருளை என் போன்ற பிட்சு உனக்கு வழங்குவது ஆச்சரியமாகும். அதாவது தகாத செயலாகும். அற்புத சக்தியை இல்லறத்தோர் முன்பு பிட்சு வெளிப்படுத்துதல் தகாது. ஐயோ புத்தசாமி, அவசரப்பட்டார் அப்புசாமி.
எனக்கு வேணும் தைரியம், இல்லைன்னு சொல்லாதீங்க. மகனே, அனிமாதி சக்திகளையுடைய என்னால் அற்புத சக்தியை இல்லறத்தோர் முன்பு விற்று வெளிப்படுத்துதல் தகாது. மனத்துள் உடலை நிறுத்தி தியானம் செய்யும் போது, உடலுள் மனத்தை நிறுத்தி தியானம் செய்யும் போதும் இத்தி சக்தி பெற்ற என் உடல் வெம்மையூட்டிய இரும்பு பந்தன லேசாகி மிருதுவாகி ஒளிபெற்று எதையும் இயக்க வல்லதாகிறது. லஹிமா சாதனையால் உடல் லேசாகி என் உடல் அந்தரத்தில் எழுகிறது. பறவை போல் விண்ணில் சஞ்சரிப்பின், அப்படி ஒரு தரம் சஞ்சரித்தவாறு மணிப்பல்லவம் என்னும் தீவுக்கு சென்றபோது கிடைத்த தைரிய வஸ்துவை உனக்கு அளிக்கிறேன் என்று நீளமான ஒரு பிரசங்கம் செய்து முடித்தார். டங் என்ற ஓசையுடன் தட்டை கீழே வைத்தார். அப்புசாமியை கைடு ராணா முதுகில் லேசாக ஒரு குத்து குத்தி, சாப், காணிக்கையை சமர்ப்பித்துவிட்டு திரும்பி பாராமல் நடங்கள், சீக்கிரம். அப்புசாமி கையில் தயாராக வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை தட்டில் வைத்துவிட்டு திரும்பி பாராமல் 20 அடிகள் பின்னேறினார். இருளில் பிட்சுநாதர் பிண்டோல சௌகனர் என்ன விந்தை நிகழ்த்தினார் என்பதை யாரே அறிவார்? அப்புசாமியும் கைடு ராணாவும் சிறிது கழித்து தட்டு இருந்த இடத்துக்கு வந்தபோது தட்டில் ஒரு வாள் இருந்தது. கூர்காக்களின் இடுப்பில் இருப்பது போன்ற குறுவாள். உரையின் மீது சித்திர வேலைப்பாடுகள் மேடும் பள்ளமுமாயிருந்தன. ஆ, வாள், தைரிய வாள் சாப். உங்கள் மீது பிட்சுவுக்கு எவ்வளவு கருணை! நானும் இதுவரை எத்தனை டூரிஸ்டுகளின் சோகக் கதைகளை பிட்சுநாதரிடம் கூறியிருக்கிறேன். ஆனால் மனசில் கருணை வைத்து இப்படி ஒரு வாளை கொடுத்து ஆசீர்வதித்தது இதுதான் முதல் தடவை. உங்கள் வீரவாளை ஸ்பரிசித்து பாருங்கள், புத்துணர்ச்சி உடனே தெரியும். கைடு ராணா படபடப்பாக உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அப்புசாமிக்கு உடம்பு சிலிர்த்தது. இனிமேல் ஆயுளுக்கும் அவர் தைரியசாலி. நான் தைரியசாலி. எனக்கு வந்துவிட்டது தைரியம். எவனுக்கும் எவளுக்கும் எதற்கும் நான் இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. அடியே சீதை கிழவி, இதோ வீரவாள் கிடைச்சிட்டுதடி. ஹாங் ஒய் நீங் என்று கோஷம் போட்டு இருளின் அமைதியை வாளில்லாமல் வாயாலேயே கிழித்தவாறு பாய்ந்து சென்று தட்டின் மீது விழுந்து வீரவாளை கைப்பற்றினார். வாளின் ஸ்பரிசம் ஏற்பட்டதும் அவர் உடம்பு நடுங்கியது. பயத்தால் அல்ல, திடீரென்று பெருகிய தைரியத்தால். டேய் கைடு என்று செருமினார். கைடு ராணா நடுங்கியவாறு, சாப், இதோ இங்கே இருக்கிறேன் சாப், என்னை மரியாதை குறைவாக டேய் என்கிறீர்களே சாப் என்றான் பயந்தவாறு. அப்புசாமி பயங்கரமாக அந்த இருளில் சிரித்த ஒளி அங்கிருந்த ஏராளமான பளிங்கு புத்த விக்கிரகங்களின் மீது பட்டு கோவில் முழுவதும் எதிரொலித்தது. அந்த எதிரொலியை கேட்டு அப்புசாமி மேலும் உற்சாகமாகி, தைரியவான், தைரியவான், நானே தைரியவான், வானும் நானே, வாளும் நானே என்று கூவியவாறு கத்தியும் கையுமாக அங்குமிங்கும் புலிவேஷக்காரன் மாதிரி ஓடினார். கைடு ராணா மட்டும் அவரை சமயோசிதமாக கட்டிப்பிடித்து நிறுத்தியிராவிட்டால் மதில் சுவர் மீது ஏறி வெளியே குதித்திருப்பார். டேய் ராணா, எனக்கு யாரையாவது குத்தி கிழிக்கணும் போல் இருக்குதுரா. சாப், உங்களுக்கு தைரியம் வந்து விட்டதற்கு இது நல்ல அறிகுறி. என்னை டேய் டேய் என்று மரியாதையின்றி கூப்பிடுகிறீர்களே, இதுவும் ஒரு அறிகுறி என்றான் ராணா. ஆமாண்டா, நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். யாரையாவது குத்தி கிழிக்கணும். என்னை கண்டு இந்த உலகமே இனி பயப்பட போகிறது. சத்தியமான வார்த்தை சாப். உங்கள் முன் நிற்க என் உடம்பு நடுங்குகிறதே. சரி சாப், நேரமாகிறது. நாம் விடுதிக்கு திரும்புவோம். மேடம், பெரியம்மா கவலையுடன் காத்திருப்பார்கள். யாரா பெரியம்மா? எந்த மேடமும் என்ன ஒன்னும் கேட்டுக்க முடியாது. அடியே சீத்தே, நான் தைரியசாலி ஆகிட்டேன்டி. ஹை பிண்டோல சவுனகா. அத்தியாயம் 8. வாளும் கையுமாக திரும்பிய கணவரை பார்த்து சீதா பாட்டி திகைத்தாள். ராணா நடந்தவற்றை சுருக்கமாக சீதா பாட்டியிடம் தெரிவித்தான். சாப்பை பிடித்திருந்த பயம் நீங்கிடுச்சு மேடம். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அவரோட பழகுங்க. கத்தி புதிதாக சாணை தீட்டப்பட்டா அதிக கூர்மையுடன் இருப்பது இயல்பு. குட் நைட், நான் புறப்படுறேன் மேடம். சாப் சாப், போய் வருகிறேன். வீரவாள் பத்திரம். அப்புசாமி வாளுடனேயே வாளை அருகில் வைத்துக்கொண்டே இரவு தூங்கினார். வாளை கையில் வைத்துக்கொண்டே காலையில் எழுந்து பல் தேய்த்தார். வாளுக்கு பல் இருந்தால் அதற்கும் கூட தேய்த்து விட்டு இருப்பார். தைரியவாள் கையில் இருக்கும் தைரியத்தில், ஏண்டி சீத்தே, இன்னும் என்ன எருமையாட்டம் தூங்குற? எழுந்திரு சோம்பேறி கழுதை என்று கத்தினார். வேறு சமயமாக இருந்திருந்தால் சீதா பாட்டி படு கோபமடைந்திருப்பாள். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று சீரியவாறு அருகில் இருந்த டைம் பீஸை எடுத்து அவர் மீது வீசக்கூட வீசியிருப்பாள். ஆனால் இப்போது கோபத்துக்கு அணையிட்டு கொண்டாள். முந்திய தினம் கைடு ராணா விடுத்துச் சென்ற எச்சரிக்கை அவள் ஞாபகத்துக்கு வந்தது. அவருடைய பயம் நீங்கிவிட்டது, தைரியம் வந்துவிட்டது. ஆனால் புது சாணை பிடித்த கத்தி கூர்மை அதிகம் இருக்கும், ஜாக்கிரதையா இருங்கள். ஆகவே சீதா பாட்டி பெருந்தன்மையாக அவர் போட்டு கொடுத்த டீயை சகித்து கொண்டாள். என்ன டீயா? வாடி போடி போட்டு பேசினாரே அந்த டீக்களைத்தான். தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராணா. நேற்று இரவு பேய் பிசாசு கழுத்தை யாரோ ஸ்ட்ராங்கில் பண்ணுறாங்க என்பது போல் பயந்து பிதற்றி கொண்டிருந்தவர்
இப்போது சூர புலியாகிவிட்டாரே. அதிசயங்கள் டு ஹேப்பன், மூட நம்பிக்கைகள் என்று ஒரே அடியாக எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. ஹியூமன் வீக்னஸை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி பிழைக்கிற போலி சாமியார்களும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரி புத்த விக்கிரகங்களிலும் மர்மமான கோவில்களிலும் சத்திமான்களான சாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். இதோ காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப சாரி ஃபார் த டிலே என்றவாறு அவசர அவசரமாக காப்பி தயாரித்து அவரிடம் கொண்டு வந்து தந்தாள். அப்புசாமி தன் இடுப்பில் இருந்த வாளை தடவிக்கொண்டே, மடக்கழுதை, நீ வர வர கிழட்டு ஒட்டகமாகிவிட்ட. ஒரு காப்பி போட இவ்வளவு நேரமா? நான் சொல்லித்தான் போடணுமா? உடம்புல கொஞ்சம் கூட பயமில்லாம போச்சு. சீதா பாட்டி வெரி சாரி என்றாள். காப்பியை ஒரே உறிஞ்சில் குடித்து முடித்துவிட்டு டம்ளரை வீசி எறிந்தார். நான் குளிக்கணும், வெந்நீர் ரெடியா? மணியை அழுத்தி கூப்பிடு லாட்ஜுக்கார பையனை, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். சீதா பாட்டி சமாளிப்பு சிரிப்பு சிரித்தவாறு, நேற்று நான் கேட்டதற்கு இங்க ஜெய்சல்மீரில் ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கொள்பவர்கள் குறைவு என்று லார்ஜ் பீப்புள் சொன்னார்கள். மூடிடி வாயை என்று சோப்பு டப்பாவை விசிறி அடித்தார் அப்புசாமி. 800 ரூபாய் வாடகை வாங்குறானில்ல ஒரு நாளைக்கு, வெந்நீர் என்ன பன்னீர் கேட்டா கூட கொண்டு வந்துதான் கொடுத்தாகணும். உங்களுக்கு ரொம்பத்தான் கோபம் வருது. நாம லாட்ஜை காலி பண்ணிட்டு புறப்பட போற வேலையில என்னத்துக்கு தகராறு என்று அவரை சமாதானப்படுத்த முயன்றாள். இடுப்பில் கட்டியிருந்த தைரிய வாளை அப்புசாமியின் கை தொட்டு அதனது கரடுமுரடான பகுதியை நீவியது. எவன் வீட்டு பணம் பால் போகுது? பொறுப்புள்ள பொம்பளை பேசுற மாதிரியா நீ பேசுற? நீ என்ன கூப்பிடுறது? அவன் என்ன வர்றது? நானே நேர்ல போய் கிழிக்கிறேன் அவனை. ப்ளீஸ் கத்திய கலட்டி வச்சுட்டு போங்க. ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க வெந்நீர் கிடைக்க ஏற்பாடு பண்றேன். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. யாரடி பைத்தியம்? பல்லு கிள்ளெல்லாம் விழுந்துடும். அநியாயத்தை தட்டி கேட்கலன்னா நாடு நாசமா போயிடும்டி. வெந்நீர் தரப்பட மாட்டாதுன்னு எதுனா போர்டு போட்டிருக்கானா? அதுவும் தமிழ்ல போட்டிருக்கானா? அப்படியே இந்தியிலோ மராத்தியிலோ குஜராத்தியிலோ போட்டிருந்தாலும் மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்கானா? பாஷை புரியாதவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல. ரொம்ப சில்லியாக இருக்கு உங்க ஆர்கியூமெண்ட். அப்புசாமி வெகுண்டார். யார்டி இங்க சில்லி? நீ தாண்டி வில்லி. நாம ஜெய்ப்பூர்ல தங்கினோமே, ராஜஸ்தான் டூரிசம் ஹோட்டல். ஹோட்டல்னா அது ஹோட்டல் டி. அதுக்கே வாடகை 500 ரூபாய் தானா? இவன் என்னடி 800 ரூபாய் வாங்குறது? வெந்நீர் கேட்டா இந்த ஊர்ல வெந்நீர்ல யாரும் அதிகமா குளிக்கிறது இல்லைன்னு டபாய்க்கிறானுங்க. டாய், நான் பொல்லாதவன்டா. அப்புசாமி ஆவேச நரசிம்மராக முறைத்த முறைப்பும் அடிக்கடி கத்தியை உருவிக்கொண்டு கூத்தாடியதும் பாட்டியை பயமுறுத்தின. அரை பணம் கொடுத்து அழச் சொல்லி 1 பணம் கொடுத்து ஓயச் சொன்ன மாதிரி இவருடைய பயத்தை ஏண்டாப்பா போக்கினோம் என்று தோன்றிவிட்டது சீதா பாட்டிக்கு. வெந்நீருக்கு நான் கேரண்டி. இப்பவே கீழே போய் சூப்பர்வைசரிடம் சொல்லி ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. லார்ஜ் பாய் யாரும் இல்லைன்னா நானே ஒரு பக்கெட்ல தூக்கிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் எனி சீன். சரி போய் வெந்நீர் கொண்டாடி. சீதா பாட்டிக்கு சீக்கிரம் நல்லபடியாக ஊர் திரும்பினால் போதுமென்றாகிவிட்டது. ஏற்கனவே குரங்கு அது கல்லை குடித்து அந்த சமயம் ஒரு தேலும் கொட்டினார் போல இப்படி ஆட்டம் போடுகிறாரே, நிச்சயம் பிபி இவருக்கு ஷூட் ஆகி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ராஜஸ்தான் வெயிலால் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே கீழே இறங்கினால் வெந்நீருக்கு ஏற்பாடு செய்ய. அத்தியாயம் 9. லார்ஜ் சூப்பர்வைசர் தன் முண்டாசை கட்டும் நீண்ட பணியில் ஆழ்ந்திருந்தார். புதிதாக வேலைக்கு சேர்ந்த யாரோ ஒரு ராஜஸ்தானி இளைஞருக்கு முண்டாசு அவிழ்ந்து விட்டதாம். அதை திரும்ப கட்டத் தொடங்கினாராம். அவர் கட்டி முடித்து கொண்ட போது அவர் கையில் ஒரு கடிதம் கொடுத்தார்களாம். பிரிவுபசார கடிதம். டர்பன் கட்டி முடித்துக் கொள்வதற்குள் ரிட்டையரே ஆகிவிட்டாராம். அந்த இளைஞர் இவராக இருக்குமோ என்று பாட்டிக்கு தோன்றியது. கணவர் கொதித்து கொண்டிருப்பதை சீதா பாட்டி தனக்கு தெரிந்த இந்தியில் சூப்பர்வைசருக்கு விளக்கி அவர் தன் தலைப்பாகையை ஒரு வழியாக கட்டி முடித்து வெந்நீருக்கு ஏற்பாடு செய்து அப்புசாமி குளித்து முடித்தார். பசி உயிர் போகுது. நல்ல இட்லி வடை மசால் தோசைன்னு விற்கிற மாதிரி ஒரு பாவி இங்க ஹோட்டல் வைக்க கூடாதா? சப்பாத்தி இலவே தானா? எனக்கு இனிமேல் எவனாவது சப்பாத்தி கொடுத்தாங்கன்னா அவனை இல்லாட்டி அவளை என் வீர வாளால ஒரே சதக்குதான் என்று பயமுறுத்தினார். தங்கியிருந்த விடுதியிலிருந்து மெஸ்ஸுக்கு போனால் அப்புசாமி அங்கேயும் தன் கோபத்தை எடுத்து தாராளமாக வீசினார். முதல் தினம் எந்த மெஸ் சாப்பாட்டை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தாரோ அதே வாயால் அப்புசாமி இப்போது திட்டி தள்ளினார். சப்பாத்தி என்றால் வெறுக்கிறாரே என்று குஜராத்தி சாப்பாட்டுக்கு சீதா பாட்டி ஆர்டர் கொடுத்தாள். பெரிய தாம்பாளத்தில் மிக மரியாதையாக மெஸ்ஸின் முதலாளியான ராஜஸ்தானி கிழவர் தானே கொண்டு வந்து வைத்தார். என்னையாது கன்றாவி, அப்பளத்தை பொறிச்சு நொறுக்கி சோத்துல கலந்து வச்சிருக்க, இதை நான் திங்கணுமா? நல்லா இருந்த அப்பளத்தை ஏன் நொறுக்கின? அப்பளம் அழகா இருந்தா உன்னை என்ன பண்ணுது என்று கத்தினார்.
ஏன் இப்படி கத்துறீங்க? இது ஒரு தினுசான ரைஸ். நாம தேங்காய் சாதம் புளி சாதம் பண்றது இல்லையா? நிஜமாவே நல்லா டேஸ்டியா தான் இருக்கு. உங்களோட வீரவாளை முதல்ல கலட்டி வீசி எறிங்க. அதை கட்டிக்கிட்டு நீங்க வாழ்னு ரொம்ப தான் கத்துறீங்க. அடியே, என் வாளை கலட்டி எறிகிறதா? அடி சதிகார நாயே, நான் இதை கலட்டி எறிந்து விட்டு எப்போதும் போல உன்கிட்ட பயந்து நடுங்கி செத்துக்கிட்டு இருக்கணும்னு நீ நினைக்கிற? நடக்காதிரி, அது நடக்காது. கபர்தார், தோ இந்த வாள் மீது ஆணை சொல்றேன், கேட்டுக்கோ. வாளை கொடுத்த சுபார்தோ நகுமோசி மீது ஆணை. இதை என்கிட்ட இருந்து ஒன்னால மட்டும் இல்ல, உங்க பாட்டன் வந்தால் கூட கலற்ற முடியாது. நான் இந்த குழுவாளால உலகத்தையே ஜெயிக்க போறேன்டி. அடியே அலெக்ஸ் சுந்தரி, நான் தாண்டி அலெக்சாண்டரின் மறு அவதாரம். உலகத்தை ஜெயிச்சு காட்டுறேன்டி. கிழட்டு பொம்பளைக்கு பயந்து கொண்டிருந்த அப்புசாமி செத்துட்டான். இப்போ பிறந்திருக்கிறான் வீர அப்புசாமி. சீதா பாட்டி இடிந்து உட்கார்ந்து விட்டாள். மார்னிங் மேடம். கைடு ராணா அவர்களை தேடிக்கொண்டு மெஸ்ஸுக்கு வந்தார். நான் லாட்ஜுக்கு போயிட்டு தான் வர்றேன். சாப் இரவு நன்றாக தூங்கினாரா? பயப்படாம இருந்தாரா? கத்திய ரொம்பத்தான் சாணி பிடித்து விட்டார்கள் போலிருக்கிறது. மகா தைரியசாலியாகிவிட்டார். சீதா பாட்டி சொன்னதை கேட்டு கைடு ராணாவின் முகம் யானையடி அப்பளம் போல் மலர்ந்து விரிந்தது. தைரியசாலி ஆகிவிட்டாரா? ஆகா, வாளின் மகிமையே மகிமை. பிட்சு பகவான் கோணகமானாரின் பூர்ண அருள் தங்கள் கணவனுக்கு கிடைத்து விட்டது. அவரை வெல்ல இனி இந்த உலகத்திலும் ஆளே கிடையாது மேடம். மிஸ்டர் ராணா, தயவு செஞ்சு அவர்கிட்ட இந்த வார்த்தைகளை கூறிடாதீங்க. ஆல்ரெடி அவர் மிகுந்த வயலண்டாக இருக்கிறார். மேடம், உங்கள் கணவர் 10,000-ல் ஒருத்தர். புனித மகான் கோணகமானாரின் அருள் 10,000-ல் ஒருத்தருக்குத்தான் இந்த ராஜஸ்தான் லாட்டரி பரிசு மாதிரி அபூர்வமாக விழும். உங்கள் கணவர் அதிர்ஷ்டம் செய்தவர். நீங்கள் அவரை விட அதிர்ஷ்டம் செய்தவர். கைடு அப்புசாமி புகழ்மணி மாலை ஏற்றி கொண்டிருந்தார். என்னடா கைடு, காத்தால பிடிச்ச ஆலய காணோம். என்ன அடாஸ் லாட்ஜில் கொண்டு வந்து அடைச்சிருக்க நீ? ஒரு பக்கெட் வெந்நீருக்கு நாதி இல்லாததுக்கு பேரெல்லாம் லாட்ஜா? கையை கட்டி கொண்டு தலை தாழ்த்தி மரியாதையாக ராணா, தங்களுக்கு அசௌகரியம் கொடுத்த இந்த ராணாவை மன்னித்து விடுங்கள் சாப் என்றான். மன்னிக்கிறதென்ன மண்ணாங்கட்டி, அவ்வளவு லட்சணமா கைடு வேலை பார்க்குற. சரி சரி, இன்னைக்கு எங்கே போகிறோம்? ஒழுங்கான இடத்துக்கு ஒழுங்கா கூட்டிகிட்டு போ. நான் ரொம்ப கோப மூடில் இருக்கேன். யாரையாவது அடிக்கணும் போல இருக்கு. சாப் சாப், என்னை அடியுங்கள் சாப். உங்கள் கையால் அடிவாங்க நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று குனிந்து முதுகை காட்டினான் ராணா. சீதா பாட்டி கோபத்துடன், இனஃப் மிஸ்டர் ராணா, இனஃப். உங்கள் பணிவு அவரை மேலும் முரட்டுத்தனமாக்கப் போகிறது. இவருக்கு ஏன் பயத்தை போக்க சொன்னேனோ என்று ஐ ரெக்ரெட் வெரி மச். மேடம், நான் தான் சொன்னேனே, புதுசா சாணை தீட்டப்பட்ட வாள் அதிக கூர்மையா இருக்கும், ஜாக்கிரதையா இருங்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு தைரிய புருஷரைத்தான் நான் பல நாளாக தேடிக்கொண்டிருந்தேன். கடவுள் அருளால் எனக்கு கிடைத்து விட்டார். மேடம், நாளை ஒரே ஒரு நாள் எஜமானரை எனக்கு தந்து உதவ முடியுமா? வாட் ஆர் யூ டாக்கிங் மிஸ்டர் ராணா? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்றாள் சீதா பாட்டி. தங்களது தைரிய புருஷர் நாளை ஒரு நாள் எனக்கு கருணை காட்ட வேண்டும். தயவு செய்து நீங்கள்தான் எனக்காக அவரிடம் இந்த வரத்தை பெற்றுத்தர வேண்டும். டேய் ராணா, சிலையிலிருந்து சாமியே கோவிலில் நேரிலே வந்து தோணின பிறகு எந்த முட்டாளாவது அந்த சிலையை கும்பிட்டுக்கிட்டு இருப்பானா? உனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்டே தைரியமா கேள்டா ராணா என்று உருமினார் அப்புசாமி. சாப், உங்கள் போன்ற தீர புருஷன்தான் எனக்கு உதவ முடியும். நாளை நடைபெறப் போகும் ஒட்டகப்பந்தயம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் உதவினால்தான் என் கான்ட்ராக்ட் பிழைக்கும். ஒட்டகப்பந்தயம் கான்ட்ராக்ட், இவர் உதவி. ஐ கேண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் ராணா. என் பிரச்சனையை பிட்சுநாதர் உங்கள் மூலமாகத்தான் தீர்க்கப் போகிறார் சாப் என்றான் ராணா. அத்தியாயம் 10. கைடு ராணாவின் பிறந்த ஊரே ஜெய்சல்மீர் தான். அவனுடைய அப்பா தாத்தாக்களும் அதே பாலைவனத்தில் ஒட்டக கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள்தான். ராமாயணத்தில் கூனிமந்தரை எந்த ஊரைச் சேர்ந்தவள், அவள் பெற்றோர் யார் என்ற விபரம் இல்லையே என்று கேட்டாராம் ஒருத்தர். அதற்கு காலட்சேபக்காரர், கூனிமந்தரை போன்ற பொல்லாத கிழவியை பற்றி எதற்காக விஸ்தாரமாக விவரிப்பது என்று கோபத்தில் கவி அவளது பிறப்பு வளர்ப்பை சொல்லாமல் விட்டிருக்க கூடும் என்றாராம் சாமர்த்தியமாக. ஆனால் கைடு ராணா பற்றி அப்படி விவரம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு வகையில் அவர் வில்லன்தான் என்றாலும் அவரை பற்றிய விவரம் சொல்லக்கூடாத அளவுக்கு பெரிய வில்லன் அல்ல. ஆகவே அவர் வரலாற்றை தெரிந்து கொள்வதில் தப்பில்லை. ராணாவின் பிரதான தொழில் கைடு வேலை அல்ல. ஒட்டக ரேசுக்கு ஜாக்கி சிறுவர்களை பிடித்து வருவதும் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் தான். கைடு ராணா ஒரு மாபெரும் சங்கடத்தில் இருந்தான். ஜெய்சல்மீரிலிருந்து துபாய்க்கும் சவுதிக்கும் ஒட்டகங்கள் ஏற்றுமதி செய்யும் வியாபாரியிடம் அவன் கான்ட்ராக்டராகவும் இருந்தான். ராணாவின் ஒட்டக முதலாளிக்கு எகிப்து, சூடான் முதலிய நாடுகளில் ரொம்ப நல்ல பெயர். அங்கு நடைபெறும் ஓட்டப்பந்தயத்துக்காக தரமான ஒட்டகங்களை ராணாவின் முதலாளி சப்ளை செய்து வந்தார்.
சிறந்த பந்தய ஒட்டகங்களை 8 அல்லது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட விற்று விடுவார். அந்த சாமர்த்தியசாலியாக முதலாளி தனது ஒட்டக விற்பனைக்கு ஒரு காரியம் செய்வது வழக்கம். ஜெய்சல்மீரில் உல்லாச பயணிகள் அதிகம் வரும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் திருவிழா சமயத்தில் ஒட்டக பந்தயம் ஒன்று நடத்துவார். சூடான், சவுதி, எகிப்து ஆகிய நாடுகளிலிருந்து ஒட்டக ரேஸ் பித்தர்களும் ஒட்டக வியாபாரிகளும் அந்த சமயம் வந்து கூடுவார்கள். சாதாரண ஒட்டகங்களை வாங்குவதை விட ஓட்டப்பந்தயத்தில் இடம்பெற்ற ஒட்டகங்களை வாங்கவே அயல் நாட்டு வியாபாரிகள் விரும்புவார்கள். ராணாவின் முதலாளி கபார் சிங் ஒட்டக பந்தயத்துக்கான செலவுகளை தானே மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் ஒட்டக ஓட்டப்பந்தய விழாவை நடத்துவார். ஜெயிக்கும் ஒட்டகங்களை போட்டி போட்டுக்கொண்டு விலைக்கு வாங்க முடியாத வியாபாரிகள் குறைந்தபட்சம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டவை என்கிற பெயருள்ளவைகளையாவது வாங்கிச் செல்வர். இந்த ஆண்டு தாம் வளர்த்து வந்த 10 ஒட்டகங்களை ஓடவிட ராணாவின் முதலாளி திட்டமிட்டிருந்தார். குதிரை பந்தயத்தில் ஜாக்கிகள் இருப்பது போல ஒட்டக பந்தயத்திலும் ஜாக்கிகள் உண்டு. குதிரை ரேஸில் பங்கு கொள்ளும் ஜாக்கிகள் எப்படி எடை குறைந்தவர்களாக இருப்பார்களோ அது மாதிரிதான் ஒட்டக ரேஸில் சவாரி செய்யும் ஜாக்கிகளும் எடை குறைந்து இருப்பார்கள். அரபு நாடுகளில் வாட்டசாட்டமானவர்களே அதிகம் உள்ளனர். அத்தகைய எடை குறைந்த ஜாக்கிகள் கிடைப்பது அபூர்வம். ஆகவே 7-8 வயசு சிறுவர்களையே ஜாக்கிகள் ஆக்கிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்தில் படித்து கிழித்து பெரியவனாகி சம்பாதிக்க லாட்டரி அடிப்பதை விட ஒட்டக பந்தயத்தில் ஜாக்கிகளாக பங்கேற்க தங்கள் பையன்களை பெற்றோரே அனுப்பிவிடுவார்கள். மேற்படி பால்வடியும் 15-20 கிலோ எடையுள்ள 7-8 வயசு பாலகர்கள் ஜாக்கி டிரெஸ் அணிந்த ஒட்டக முதுகில் அமர்ந்து ஒட்டகத்தை ஓட்டுவார்கள். ஒட்டக முதுகில் அமர்த்தப்பட்ட சிறுவர்கள் கீழே விழாமல் பிடித்து கொள்ள ஒட்டகத்தின் முதுகில் உள்ள விரிப்பில் ஒரு குச்சி இருக்கும். அதை கெட்டியாக சிறுவர்கள் பற்றி கொள்வார்கள். பல சமயங்களில் குதி தாழாமல் சிறுவர்கள் தூக்கி எறியப்பட்டு இறப்பதும் சகஜம். தூக்கி எறியப்படாமல் இருக்க சிறுவர்களின் இடுப்பு பட்டையையும் ஒட்டக முதுகின் மேலுள்ள விரிப்பையும் இணைத்து தைத்து விடுவார்கள். அப்படியும் துணி கிழிந்து தூக்கி எறியப்பட்டு விடும். ஆபத்து ஏற்பட்டுவிடும். குழந்தை ஜாக்கிகளுக்கு நேரும் இந்த அநியாயத்தை கண்டித்தும் அரபு நாடுகளின் அரசு ஒரு வழியாக சிறுவர்களை ஜாக்கிகளாக பயன்படுத்த கூடாது என்று தடை சட்டம் கொண்டு வந்துவிட்டது. பந்தய ஒட்டக வியாபாரிகளுக்கு இந்த சட்டம் பெருத்த அதிர்ச்சியை தந்தது. அவசரமாக ஒரு மாநாடோ 2 மாநாடோ போட்டு யோசித்தனர். எடை அதிகமுள்ள வாட்டசாட்டமான ஆட்களை ஜாக்கிகளாக போட்டால் ஒட்டகங்கள் ஆட்சேபித்து வேகமாக ஓடாது, சிறுவர்களையும் பயன்படுத்த முடியாது. கடைசியில் ஒரு புத்திசாலி அரேபிய வியாபாரி ஒரு யோசனை வெளியிட்டார். சிறுவர்களைப் போல எடை குறைந்தவர்கள் கிழவர்கள்தான். ஒல்லியான கிழவர்களை ஜாக்கிகளாக்கி ஒட்டக ஓட்டப்பந்தயம் நடத்துவது என்று தீர்மானமாயிற்று. கான்ட்ராக்டர் ராணாவுக்கு இப்போதுதான் சோதனை வந்து சேர்ந்தது. சிறுவர்களை சேகரிப்பது என்றால் பங்களாதேஷ் போய் ஒரு அள்ளி கொண்டு வந்து விடலாம். வயசான ஆனால் எடை குறைவான ஒல்லி கிழவர்களை எங்கு போய் தேடுவது? அந்த கிழவரும் ஜாக்கியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். எப்படியோ பலரிடம் சொல்லியும் தேடியும் 9 கிழவர்களை தயாரித்து விட்டான். 10வது கிழவருக்குத்தான் அலைந்து கொண்டிருந்தான். ஜாக்கி கிழவர் எடை குறைவாகவும் தைரியம் அதிகமாகவும் உள்ளவராக இருக்க வேண்டும். தைரியவாள் கிடைத்ததும் அப்புசாமியின் ஆர்ப்பாட்டமும் அவர் மிரட்டிய மிரட்டலும் கைடு ராணாவுக்கு மகா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடவுளே தன் மீது இரக்கப்பட்டு தனக்கு ஒரு ஜாக்கியை காட்டி அருளி இருக்கிறார் என்று மகிழ்ந்தான். அப்புசாமிக்கு குறிவைத்து விட்டான். அப்புசாமியிடம் தனது வேண்டுகோளை பணிவன்புடன் ராணா வெளியிட்டான். சாப், தங்களை போன்ற தைரியசாலிகளால் தான் ஒட்டக ஓட்ட பந்தயத்தில் ஜாக்கியாக கலந்து கொள்ள முடியும், அதில் சந்தேகமே இல்லை. அப்புசாமி தமது வீரவாளை தடவிக்கொண்டார். மிகுந்த தைரியமும் தெம்பும் இருந்தாலும் தமது சில சந்தேகங்களை ராணாவிடம் கேட்டுக்கொண்டார். யோ ராணா, குதிரை ரேஸ் எதுவாவது வையேன், உட்கார சௌகரியமாயிருக்கும் என்றார். சாப், ஒட்டக ரேஸ் ஜாக்கிக்கு கிடைக்கிற பணம் எவ்வளவு என்று தெரிந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. 5 கிலோமீட்டர் ரேஸ் ஜாக்கிகளுக்கு 1 லட்சம் ரூபாய், 10 கிலோமீட்டர் ரேஸுக்கு 3 லட்சம் ரூபாய். சபாஷ், இதை ஏண்டா முட்டாள் என்கிட்ட முன்னமே சொல்லல? இந்த கிழவிக்கிட்ட 5க்கும் 10க்கும் நான் கெஞ்சனுமாயிருக்குதே. நான் ரெடிடா, இப்பவே ரெடி, வர சொல்லு ஒட்டகத்தை என்றார் உற்சாகமாக. ஒட்டக ஓட்டப்பந்தய தினம் சீதா பாட்டியின் வலது கண்ணும் தோளும் துடித்தது. அப்புசாமி தலையில் வண்ணத்தொப்பியும் இறுக்கமான ஜாக்கி சூட்டும் அணிந்து ஒட்டகத்தை விரட்டும் குச்சியுடன் பந்தயக்களம் புக தயாராகிவிட்டார். அத்தியாயம் 11. ஒட்டக ரேஸ் மைதானம் களை கட்டியிருந்தது. பார்வையாளர்கள், பந்தயம் கட்டுகிறவர்கள், ஒட்டகத்தை விலைக்கு வாங்க வந்துள்ள சவுதி வியாபாரிகள், வளைகுடாவிலிருந்து நல்ல ஒட்டகங்களை வளைத்து போட வந்தவர்கள், சூடான் தேசத்தவர்கள் என்று பலரக கூட்டம். தொளதொள கவுன்களும் விதவித தலைப்பாக்களும் வறண்ட பாலைவனத்துக்கு வண்ணம் பூசின.
ஒட்டக ஓட்டப்பந்தயம் மணலில் என்றாலும் ஒட்டகத்தை கூடவே சென்று கவனிக்கவும் ஊக்குவிக்கவும் டொயோட்டா கார்களும் ரோவர் கார்களும் மணலை ஒட்டிய பிரத்யேக கான்கிரீட் சாலையில் போவதும் வருவதுமாக இருந்தன. ஒட்டகங்கள் ரேசுக்கு தயாராக அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன. உரிய ஒட்டகங்களின் பயிற்சியாளர்கள் அவற்றை பிடித்து கொண்டிருந்தனர். இன்னும் ஜாக்கிகள் வந்து தங்கள் ஒட்டகங்கள் மேல் அமரவில்லை. வழக்கமாக ஜாக்கிகளாக சின்னஞ்சிறு சிறுவர்களைத்தான் உட்கார வைப்பார்கள். அவர்களுக்கு பளபளவென்று விதவித வண்ணத்தில் உடையும் ஜாக்கி தொப்பியும் அணிவித்து ஒட்டகத்தின் மீது ஏற்றிவிட்டு விடுவார்கள். சவாரியில் உட்கார வைக்கப்படும் வரை அந்த சிறுவர்கள் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டு சாதாரண சிறுவர்களாகத்தான் இருப்பார்கள். பால்மணம் மாறா பச்சிலம் சிறுவர்களை ஜாக்கிகளாக பயன்படுத்தக்கூடாது என்று மாண்புமிகு மாணவர் ஷேக் சயீத் தடை உத்தரவு விதித்து விட்டதால் முந்தைய ஆண்டு ஒட்டக பந்தயக்காரர்கள் தடுமாறி போய்விட்டனர். இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் மானாவாரியாக சிறுவர்களை விலைக்கு வாங்கியும் கடத்தியும் கொண்டு பயிற்சி கொடுத்ததெல்லாம் வீணாக போயிற்றே என்ற வருத்தத்தை விட இந்த ஆண்டு ஒட்டக வியாபாரம் படுத்துவிடுமே என்று ஒட்டக வியாபாரிகள் சம்மேளனம் கவலைப்பட்டது. ஒட்டக ஓட்டப்பந்தயம் நடத்துவதே தங்கள் ஒட்டகங்கள் ரேஸ் ஒட்டகங்கள் என்று சொல்லி நல்ல விலைக்கு விற்கலாம் என்பதற்குத்தான். முந்தைய ஆண்டு ஒரு ஜாக்கி சிறுவனை பயிற்சியாளர் சரியாக ஒட்டகத்தில் கட்டிவிடாததால் அவன் கீழே விழுந்து இறந்துவிட்ட செய்தி அகில உலக பத்திரிகைகளில் வெளிவந்து சிறுவர்களை சித்திரவதை செய்யும் ஷேக் என்ற தலைப்பில் நியூயார்க் டைம்ஸிலும் நியூஸ் வீக்கிலும் கட்டுரைகளும் பேட்டியும் வெளிவந்துவிட்டன. 10 அல்லது 15 கிலோ எடையுள்ள சிறுவர்கள்தான் ஜாக்கிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஜாக்கி பையன்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க பயிற்சி தருவது உண்டு, நேரம் இருந்தால். இல்லாவிட்டால் ஒட்டகத்து முதுகுமேல் ஏற்றப்பட்ட சாமான் போல பயலை முதுகுமேல் கட்டிவிடுவார்கள். உயிர் சேதாரங்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டதை எல்லா நாடுகளும் கண்டித்ததன் காரணமாக குழந்தை ஜாக்கிகளுக்கு சர்வதேச ரீதியில் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் ரேஸ் வியாபாரிகளின் சம்மேளனம் குழந்தைகள் தானே கூடாது, கிழவர்களை ஜாக்கிகளாக்குகிறோம் என்று எடை குறைந்த கிழவர்களை தேர்வு செய்ய ஆரம்பித்து விட்டது. தரகர் ராணா 9 ஒட்டகங்களும் அதற்குரிய ஜாக்கிகளும் சப்ளை செய்வதாக கான்ட்ராக்டரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார். 9 ஜாக்கிகள் ரெடி செய்து விட்டார். ஆனால் பந்தயத்துக்கு 2 நாள் இருக்கும்போது 9வது ஜாக்கி தடால் என்று மண்டையை போட்டுவிட்டார். பாக்கி ஜாக்கி கண்டுபிடிக்க ராணா தடுமாறி கொண்டிருந்தார். 8 பேருக்கான கமிஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும்டா மடையா என்று ராணா கேட்டு பார்த்தார். ஆனால் அந்த பிடிவாத கான்ட்ராக்டர், அந்த கதையே வேணாம், உன்னோட ஒப்பந்தம் பேசினது 9 ஜாக்கிக்கு, 1 குறைஞ்சாலும் ஒப்பந்தம் பனால் என்று அடம் பிடித்தான். ராணாவின் மூளையில் பளீர் என்று ஒரு மின்னல் கீற்று. தனக்கு மிகுந்த தைரியம் வந்துவிட்டதாக அப்புசாமி துள்ளி கொண்டிருந்ததை பார்த்ததும் ராணாவுக்கு ஒரு அபூர்வ யோசனை உதித்தது. அந்த 9வது ஜாக்கியாக அப்புசாமியையே வரித்து விட்டார். சாப், 10 கிலோமீட்டர் தான் சவாரி தூரம். ரேஸ் ஒட்டகங்கள்லேயே நீங்க ஓட்டப் போகிற சாஃப்ரான் தான் இளம் ஒட்டகம். ஐக்கிய அரபு ஷேக் ஒருத்தருக்கு அதன் மீது ஒரு விசேஷ கண் இருக்கிறது. இந்த தடவை அது ஃபர்ஸ்ட் வந்ததானால் அந்த ஷேக் 20 லட்சத்துக்கு அதை வாங்க தயாராக இருக்கிறார் என்றான். என்னையா கோணாமானான்னு இருக்கிற இந்த ஜீவனுக்கா 20 லட்சம்? அம்சமா இருக்கிற நம்ம ஊர் நடிகைக்கு கூட இந்த சம்பளம் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் அப்புசாமி. 10 வயது ஜாக்கி பையன்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு ரேஸுக்கு, ஒரே ஒரு ரேஸுக்கு 15,000 20,000. பிள்ளைய பெற்றவங்க இந்த ஊர்ல பசங்களை படிக்க வைக்கிறதே கிடையாது. 8 வயசு பையனுக்கு 10 வயசு ஆயிட்டுதுன்னு சொல்லி ஒட்டகத்து மேல ஏத்திடுவோம். பசங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் என்றான் ராணா. அப்புசாமி, அடே ராணா என்று அலறினார். எனக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலையேடா. ராணா குறிஞ்சிரிப்பு சிரித்தான். தைரிய பகவானாகிய உங்களுக்கு ட்ரைனிங்கா? நீங்க ஏற வேண்டியது, உட்கார வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது. 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் ஓடிடும். ரூபாய் 1 லட்சம் உங்க சம்பளம் கை மேல. படா வருமானமாயிருக்குதே. ஐயோ, இப்படியெல்லாம் ஒரு வசதியான தொழில் இருக்குதுன்னு இத்தனி வருஷம் தெரியாம போச்சேடா ராணா என்று அங்கலாய்த்தார். ரூபாய் உடனே கை மேல கொடுத்துடுவாங்கல்ல. உங்க சம்பளத்தை முன்ன கொடுத்துட்டு தான் பரிசு படத்தை தருவாங்க. இங்க ரூலே அப்படித்தான். ராணாவை கட்டி கொண்டார் அப்புசாமி. உங்க வெள்ளை ஒட்டகம் சாஃப்ரான் இருக்குதே, அது குழந்தை மாதிரிங்க. அப்படி நல்லா ஒத்துழைக்கும். நீங்க அடிக்கவே வேணாம். கையில சும்மா அழகுக்கு குச்சி வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லடா, குதிரையோ கழுதையோ யானையோ ஒட்டகமோ எது ஓட்டுறதா இருந்தாலும் அதுங்கள சவாரிக்காரன் 4 அடி போட்டாதான் ஓட்டின மாதிரி இருக்கும். ஆமா, அடிச்சா ஒட்டகம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதே. யானை மாதிரி மனசுலயே வச்சிருந்து அப்புறம் கபால்னு கடிச்சு குதறிடுமோ
அது மற்ற ஒட்டகங்கள் செய்யும். நம்ம சாஃப்ரான் ரொம்ப ஜென்டில் ஒட்டகங்க. ஷேக் மாதிரி பெரிய இடத்துல தான் அதை வாங்குவாங்கன்னு நல்லா பழக்கம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அறிவுங்க. நம்ப மாட்டீங்க. மனுஷ பாஷை அதுக்கு புரியுது. என்ன யாரானா ரொம்பத்தான் ரீல் விடுறிய. எங்க ஊர்ல கூட தான் மாட்டை வண்டிக்காரன் ஹை ஹைன்னு ஓட்டுறான். அது ஓடுது. அதனால அதுக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்றதா? மன்னிச்சுக்குங்க சாப். அது மேலே ஏறி சவாரி பண்ணின பிறகு நீங்களே சொல்லுவீங்க. அப்புசாமிக்கு ஜாக்கி அலங்காரம் செய்ய தொடங்கினார்கள். தலையில் ஜாக்கி தொப்பி, இறுக பிடிக்கும் பனியனும் பேண்ட்டும், காலுக்கு மெல்லிய ஷூ, கையில் ஒரு குட்டையான பிரம்பு. நீங்க சாஃப்ரான தொடவே வேண்டியதில்ல. ஏ சாஃப்ரான், நீ தாண்டா குழந்தை, ஜெயிச்சு தரணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துடும். லாட் போடப்பட்டு 3 பகுதிகளாக வயதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டகங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. அப்புசாமி பங்கு கொள்ளும் பந்தயம் 2வது பிரிவில் இருந்தது. அப்புசாமிக்கு சூடானிய ஒட்டக புரோக்கர் ஒருவர் வினயமாக சலாம் செய்தார். அவன் தானே அறிமுகம் செய்து கொண்டான். அகில உலக தரகர் என்ற முறையில் அவன் யாரிடமும் சுலபமாக சிநேகிதம் பிடித்து கொள்வான். அகில உலக ஒட்டக ரேஸ் புரோக்கர் அப்துல்லா அஷாரி அப்புசாமியிடம் தமிழிலேயே பேசினான். சலாம், நீங்கள்தான் சாஃப்ரானை ஓட்டுகிற ஜாக்கி என்று அறிகிறேன். மகிழ்ச்சி. அப்புசாமியும் பதில் சலாம் செய்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார். நம்ம டயோட்டாவில் போய் பேசுவோமே. அந்தரங்கமாக பேச இந்த வெட்டவெளி தகுந்ததில்ல. அஷாரின் வரிசையான மொச்சைக்கொட்டை பல் அப்புசாமிக்கு ஆச்சரியத்தை தந்தது. இந்த ஆளுக்கு மட்டும் நல்ல பல் டாக்டரா கிடைச்சிருக்கானே என்று தோன்றவும், உங்க பல் வரிசை ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டினார். அஷாரின் முகம் கடுகடுத்தது. என் பல்ல பத்தியா நீர் விசாரித்தீர்? வேறொருவராயிருந்தா இந்நேரம் அவனை ஒரே குத்துல கொன்னிருப்பேன். அஷாரியின் வரிசைப்பல் பற்றி அந்த வட்டாரத்தில் ஒரு கிசு உண்டு. அவனது அசல் பற்களை யாரோ ரவுடிகள் பெயர்த்து விட்டதாகவும் அவன் கட்டியிருப்பது பொய்ப்பற்கள் என்றும் கோபமாக சொல்வார்கள். அப்புசாமியின் உடம்பு நடுங்கியது. ஆனால் அடுத்த கணமே தனது தைரியவாள் ஞாபகம் வந்தது. சட்டென்று இடுப்பில் இருந்த அந்த குருவாளின் மீது கையை வைத்தார். தரகர் அப்துல்லா அஷாரி, ஓ தைரியவாள் என்றான் அலட்சியமாக. பிச்சுநாதர் கொடுத்தாரா? நடுராத்திரியில் புத்தர் கோயிலுக்கு போய் வாங்கி கொண்டீரா என்றான். அவன் குரலில் தொனித்தது வியப்பா அலட்சியமா தீர்மானிக்க இயலவில்லை. இந்த வாள் பற்றி உனக்கு தெரியுமா என்றார் அப்புசாமி. தைரியவாள தெரியாதவர்கள் இந்த ஜெய்சல்மீரில் இந்த சீசனில் இருக்க முடியாது. சரி, நான் உங்களிடம் அந்தரமாக பேச வேண்டும். காரில் ஏறி உட்காருங்கள் என்றான். அவன் ஒரு மாதிரி சிரித்துக்கொண்டு பேசிய பேச்சு வேண்டுகோள் மாதிரி இல்லை, கட்டளை கலிப்பாவாக இருந்தது. அப்புசாமி டயோட்டாவில் ஏறினார். ஒரு விசையை அஷாரி அழுத்தியதும் சகல கண்ணாடிகளும் தானே மேலெழும்பி கப்பென்று சாத்திக்கொண்ட ஆச்சரியத்தை கண்டு அப்புசாமியின் மூக்கு கண்ணாடி மேலுக்கு ஏறிக்கொண்டது. ஒரு சின்ன வார்த்தை கூட வெளி உலகத்துக்கு கேட்காது. நண்பரே என்றான் அஷாரி, நீங்கள் ஓட்டும் சாஃப்ரான் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய காதலர் யார் தெரியுமா? அப்புசாமி விழித்தார். மனுஷங்க காதல் பற்றி எதுனா கேட்டா ஓரளவு தெரியும். அம்பிகாபதினா அமராவதி, லைலானா கயஸ், ரோமியோனா ஜூலியட், ஹுசேன் தாத்தானா மாதுரி தீட்சித், இப்படி எதுனா சொல்லலாம் என்றார். தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் கூட்டி வந்தேன். சாஃப்ரான் மீது சவுதி ஷேக் சயீது ஓர் அபார மோகம். அந்த வெள்ளை ஒட்டகத்தை விலைக்கு வாங்க சென்ற ஆண்டு வந்திருந்தார். அப்போது அது தோற்றுவிட்டது. தோற்ற ஒட்டகத்தை அரண்மனையில் சேர்ப்பது கேவலம் என்பதற்காக வாங்காமல் போய்விட்டார். இந்த தடவை அதற்கு ட்ரெய்னர் பயிற்சி கொடுத்து நன்றாக தயாரித்திருக்கிறார். ஆகவே கட்டாயம் அது ஜெயித்துவிடும். சபாஷ் என்று அப்புசாமி சிறிது எம்பி உயரமான அஷாரின் முதுகை தட்டினார். நான் ஜாக்கியாக இருக்கும் ஒட்டகம் ஜெயித்தால் எனக்கு டபுள் சம்பளம் தருவார்களா? நான் நம்ம ராணா பையில கேட்கட்டுமா? நண்பரே என்ற அஷாரின் குரலில் முரட்டுத்தனம் ஒலித்தது. சாஃப்ரானை நீர் ஜெயிக்க விடக்கூடாது என்பதற்குத்தான் உம்மை இங்கு கூட்டி வந்தேன். அது ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க கூடாது. அப்புசாமி குழம்பினார். ஜெயிக்க கூடாதா? எல்லோரும் தங்கள் ஒட்டகம் ஜெயிக்கணும்னு தானே நினைப்பாங்க. அது ஜெயிச்சால் 2 சம்பளம் எனக்கு கிடைக்குமே. ஏண்டா பாவி என் பிழப்புல மண்ண போடுற? அஷாரி சிரித்தான். அரே பச்சா, நீ ஜெயித்தால் உனக்கு 1 லட்சம் தான் கிடைக்கும். தோற்று போனால் 2 லட்சம் கிடைக்குமே. சீக்கிரம் யோசி. தோற்றால் 2 லட்சமா? இதோ என்றவாறு அஷாரி தனது தொளதொள கவுனுக்குள் கையை நுழைத்து அங்கே பல ரகசிய இடங்களை ஆராய்ந்து 500 ரூபாய் நோட்டுக்கற்றைகளை எடுத்து அவர் முன் வைத்தான். மைதானத்தில் ஒரே விசில் சத்தங்கள், வாத்திய முழக்கங்கள், விற்றென்று கார்கள் காற்றை கிழிக்கும் சத்தங்கள், ஒட்டகங்களில் அபஸ்வரமான கூவல்கள். சத்தங்கள் ஊடுருவாத மாதிரி கார் கண்ணாடிகள் ஏற்றப்பட்டிருந்தாலும் வடிகட்டிய பின்னும் அழுக்கு இறங்கும் கார்ப்பரேஷன் குடிதண்ணீர் மாதிரி சத்தம் கார் உள்ளே வந்து கொண்டிருந்தது.
என்ன சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய்? இதோ இப்போதே. சாஃப்ரானை ஜெயிக்க விடாதீங்க. பாத்தீங்களா பணத்தை? அதை ஜெயிக்க வச்சா உங்கள் உடம்பில் உயிர் இருக்காது. இதை எச்சரித்து விட்டு போகவே உங்களை சந்திக்க வந்தேன். என்னையா அது? ஒட்டக அரசியல் பெரிய அரசியலாக இருக்கும் போலிருக்கிறதே. அப்புசாமி அலறினார். பெரிய அல்ல, பெரிய அரசியல். ஒட்டகத்தை நீங்க தோற்க வச்சீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு. சாஃப்ரான் ஜெயித்து விட்டது என்றால் அதை ஷேக்கு விலைக்கு வாங்கி விடுவார். அந்த வெள்ளை ஒட்டகம் தோற்க வேண்டும். அதை நாங்கள் எங்கள் அமீருக்கு வாங்கி செல்ல வேண்டும். ஒரு ஒட்டகத்தை தோற்க வைத்து அதை வாங்கி செல்ல வேண்டும். எங்கள் அமீர் பற்றி மேற்கொண்டு ஒரு வார்த்தை நீங்கள் பேசினால் உங்கள் கழுத்தை இப்போதே அறுத்து விடுவேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றான் அஷாரி. அப்புசாமியின் மனசு பயத்தில் படபடத்தது. சட்டென்று தைரியவாள் ஞாபகத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த குருவாலை தொட்டுக்கொண்டார். அடுத்த நிமிஷம் அவர் கன்னத்தில் பலார் என்று ஓர் அறை, வயிற்றில் ஓர் அசுர குத்து. அலறினார். ஐயோ அம்மா, செத்தேனே. இன்னும் சாகவில்லை. ஆனால் என் வார்த்தையை மீறி ஒட்டகத்தை ஜெயிக்க வைத்தீரானால் நீர் சாவது உறுதி. பந்தயத்துக்கு நேரமாயிற்று. சென்று வாரும், தோற்று வாரும். அப்புசாமி காரிலிருந்து பலவீனமாக இறங்கினார். அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தயத்திடலை நோக்கி தள்ளாடியபடி நடந்தார். அவரது நடை சரியில்லாததை பார்த்த கைடு ராணா அவரை நோக்கி விரைந்து வந்தான். சாப், என்னாச்சு என்றான் பதட்டத்துடன். அப்புசாமி எரிச்சலுடன், குழந்தை கத்துது, உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் கொடு. நீ குழந்தையா இருக்கிறப்போ அதைத்தான் கொடுத்தேன். என்ன சாப், என்னவோ உளறீங்க? ஏன் வயிற்ற பிடிச்சுக்கிட்டு வந்தீங்க? நீங்க டொயோட்டா கார்ல அந்த அஷாரியுடன் ஏறியதே தப்பு. என்னை கேட்காமல் அவனுடன் பேசியது அதை விட தப்பு. நான் உங்கள் கைடாகவும் இருப்பதால் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதையுடன் பேசுகிறேன். அவன் ஒரு கடைந்தெடுத்த ராஸ்கல், என் 1ஆம் நம்பர் எதிரி, என் பிழைப்பில் மண்ணை போடுகிறவன். அவனோடு உங்களுக்கு என்ன பேச்சு? அதுவும் ரகசிய பேச்சு. அப்புசாமியின் வயிற்றில் அஷாரி பள்ளம் பறித்தது இன்னும் வலித்து கொண்டிருந்தது. பேய் மாதிரி வயிற்றில் குத்திட்டானையா? நீங்கள் அவனை திருப்பி குத்த வேண்டியதுதானே? நானா அந்த தடியனையா? ராணா, வானாம் இந்த கிண்டல். அவன் மாமிச மலையாட்டம் இருக்கிறான். நான் மசாலா தோசையாட்டம் இருக்கிறேன். அவனை நான் குத்த முடியுமா? அவனை பார்த்தாலே பயமாயிருக்கிறது. ஷாப், மன்னியுங்கள். நீங்கள் முட்டாள்தனமாக பேசாதீர்கள். நீங்கள் யார்? பிச்சுதேவர் பிண்டோல சவுனகர் அபூர்வமாக அருளிய தைரியவாளை உடையவர். உங்களுக்கு பயமா? நான் நம்ப தயாரில்லை. அப்புசாமி எரிச்சலோடு, நீ நம்ப தயாரில்லாட்டி பரவாயில்லை, பயப்பட்டது நான். என்னை ஓங்கி வயிற்றிலே அவன் குத்த, அந்த குத்தையும் கன்னத்தில் அரைந்த அறையையும் வாங்கிக்கிட்டவன் நான். சாப், உங்கள் தைரியவாளின் மகிமை உங்களுக்கு இன்னும் புலப்படவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் நடிக்கிறீர்களா? ராணா வினயத்துடன் கேட்டான். அடே ராணா, தைரியவாளுக்கு மகிமை இருக்குமாங்காட்டியும்னு நானும் அப்ப தொட்டு பார்த்தேன்டா. அதிலிருந்து ஒரு சக்தியும் எனக்கு வரலடா. டைனிங் மேஜைக்கு முன்னால சாப்பிடலாம்னு ஆசையா உட்கார்ந்ததும் விளக்கு அணைஞ்சாப்புல முக்கிய சமயத்துல பவர் போயிட்டுதுடா. நானும் எது ஏதோ நினைச்சு பார்த்தேன். தைரியம் வரலடா. சாப், அந்த அஷாரி இதுவரை 247 பெரியவங்களையும் 132 சிறுவர்களையும் 611 ஒட்டகங்களையும் கொலை பண்ணியிருக்கான். அட படுபாவி, அப்படிப்பட்ட கொலைகாரன் அவன். சூடான் இளவரசர் ஒட்டக பந்தய பிரியர். அவருடைய அந்தரங்க ஆலோசகர் இந்த அஷாரி தான். அவனிடம் ஒவ்வொரு பந்தய சீசன் சமயமும் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒட்டகங்கள் மேல் கட்டும்படி அமீர் கொடுப்பார். சாஃப்ரான் ஒட்டகம் ஒரு கழுகு பறப்பதை விட அதிவேகமாக செல்லக்கூடியது என்பதை அவர் அறிவார். ஆனால் அஷாரி வேறு திட்டம் வைத்திருக்கிறான். பணத்தை சாஃப்ரான் மீது கட்டியதாகவும் அது தோற்றுவிட்டதாகவும் மன்னரிடம் சொல்லிவிடுவான். ஒட்டகத்தை தோற்க வைக்க வேண்டுமென்று உங்களிடம் அவன் சொன்னது இதற்குத்தான். ஆனால் சாப், அவனுக்கு பயந்து நீங்கள் ஒட்டகத்தை இழுத்து பிடித்து விடாதீர்கள். நமது சாஃப்ரான் இந்த ஆண்டு ஜெயித்தே ஆக வேண்டும். அதை ஷேக் வாங்கியே தீர வேண்டும். தைரியவால் உங்களுக்குரிய தைரியத்தை கொடுக்கும். சாஃப்ரான் ஜெயித்தால் உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பாக கொடுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். ஓட்டப்பந்தயத்துக்கான நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அந்தந்த ஜாக்கியின் கழுத்தில் ரேடியோ மாதிரியான ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் மாட்டப்பட்டது. அதன் மூலம் ட்ரெயினரின் கட்டளைகளை ஜாக்கி கேட்டுக்கொண்டு ஒட்டகத்தை இயக்க வேண்டும். கையில் பிரம்பு இருக்கிறதே என்று ஒட்டகத்தை சமய சந்தர்ப்பம் தெரியாமல் சில ஜாக்கிகள் அடித்து விடுவார்கள். ஒட்டகம் ரோஷப்பட்டு கொண்டு புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி ஓடிவிடுவது உண்டு. அல்லது மேலிருக்கும் ஒட்டக ஓட்டியை ஓர் உலுக்கு உலுக்கி கீழே படுத்துவிடும். படுத்ததை எழுப்புவது என்பது பழக்கப்பட்டவர்களுக்குத்தான் இயலும். தட்டி கொடுத்து தாஜா செய்து வேலை வாங்கும் ஜாக்கிகளால் தான் ஜெயிக்க முடியும். மைக்கில் அறிவிப்புகள் அலறின. புகழ்பெற்ற ஒட்டக ஓட்டம் இன்னும் சில வினாடிகளில் துவங்கும். தயவு செய்து யாரும் டிராக்கின் குறுக்கே வந்துவிட வேண்டாம் என்று கோரப்படுகிறார்கள். சீதா பாட்டி விசேஷ பார்வையாளர் கூட்டத்தில் வசதியாக கேலரியில் உட்கார்ந்திருந்தாள். ராணா தந்த பிரத்யேக பைனாக்குலர் மூலம்
அவ்வப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாள். இருந்த ஒட்டகங்களிலேயே சாஃப்ரான் தான் அழகாக இருந்தது. அது தன் எதிர்காலத்தை நன்றாக அறிந்திருந்தது போல் நடந்து கொண்டது. முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கும் அழகான திறமையான ஒரு நடிகைக்கு தான் விரைவில் நட்சத்திரமாகி விடுவோம் என்ற உள்ளுணர்வும் தெம்பும் நம்பிக்கையும் இருப்பது போல சாஃப்ரானுக்கு தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நிச்சயம் ஜெயித்து ஷேக் மன்னரின் பிரியத்துக்குகந்த ராஜ ஒட்டகமாக ஆகப் போகிறோம் என்று தோன்றிக் கொண்டிருந்தது. அதனுடைய கம்பீரமான நடையிலேயே தெரிந்தது. தன் முதுகின் மீது அமர்ந்து ஓட்டக்கூடிய ஜாக்கி யார் என்பதை பரிசீலிப்பது போல ஓர் அனைத்து பார்வை பார்த்தது சாஃப்ரான். அப்புசாமிதான் தனது ஜாக்கி என்று அறிந்ததும் ஒரு நேச பார்வை பார்த்து அவர் முகத்தை தன் உதட்டால் குறுகுறு செய்தது. ஒட்டக மூச்சு சாதா மனிதர்களின் பெருமூச்சை போல் 100 மடங்கு உஷ்ணம் கலந்த ஈரத்துடன் அல்லது ஈரம் கலந்த உஷ்ணத்துடன் அப்புசாமியின் மீது தனது பாசம் மூச்சை விட்டது. அப்புசாமியிடம் ட்ரெய்னர் வந்து சலாம் செய்தார். பின் ராஜஸ்தானிய மொழியிலோ குஜராத்தியிலோ சமஸ்கிருதத்திலோ பாலியிலோ ஏதோ ஒரு மொழியில் சுருக்கமாக அப்புசாமிக்கு தெரியாத மொழியில் சில மந்திர வாக்கியங்களை கூறினார். அதனுடைய பொருள் என்னவென்று அப்புசாமிக்கு ராணா விளக்கினார். அதாவது ஒட்டகத்தை பார்த்து ஜாக்கி பிரார்த்திக்கிறாராம், ஏ பிராணியே, நீயும் நானும் ஒற்றுமையாக இருந்து இந்த பந்தயத்தை ஜெயிப்போமாக. இருவரும் சமமானவர்கள். உருவத்தால் வேறுபட்டிருந்தாலும் பலத்தால் மாறுபட்டிருந்தாலும் அறிவினால் பிரிவுபட்டிருந்தாலும் இந்த பந்தயத்தை நாம் ஒற்றுமையாக இருந்து ஜெயித்து காட்டுவோம். நமது கூட்டு முயற்சி வெற்றி பெற உழைப்போம். நம் இருவருக்குள்ளும் எந்த பகைமையும் இல்லை. ஒருத்தரையொருத்தர் ஜெயிக்க வேண்டும் என்ற பொறாமை நமக்கில்லை. இது கூட்டு முயற்சி. இதனுடைய வெற்றி பெருமையை இருவரும் சமமாக அனுபவிப்போமாக. நமக்குள் சாந்தி நிலவட்டும், துவேஷம் விலகட்டும். இருவரும் ஒன்றாய் உழைப்போம். வெற்றி வெற்றி வெற்றி. அப்புசாமி ஒட்டக ஸ்லோகத்தை சொல்ல கஷ்டப்பட்டார். ஏய்யா ராணா, எங்க ஊர்ல சில காலட்சேபக்காரர்கள் ஆரம்ப ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாதி காலட்சேப நேரமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி இல்ல இருக்கு. சுருக்கமா பதவி பிரமாணத்துல ஜனாதிபதி ஆரம்ப வார்த்தையை மட்டும் கணக்கிற மாதிரி மே என்றோ ஞே என்றோ சொன்னால் பத்தாதா என்று சலித்து கொண்டார். ராணா பணிவுடன் அப்புசாமியிடம், சாப், இந்த ஸ்லோகம்தான் ஒட்டகத்துடன் இனிய நட்பை ஏற்படுத்தும். உங்களை ஜெயிக்க வைக்க கூடியது. முக்கியமாக ஒன்றை மறந்து விடாதீர்கள், தைரியவாள். அதை ஒரு கையிலும் ஒட்டகம் முதுகிலுள்ள குமிழை ஒரு கையிலும் பிடித்து கொள்ளுங்கள். 2 கையிலும் 2 பிடிச்சுக்கிட்டா உயிரை எந்த கையில பிடிச்சுக்கிறதா? நீ போய் எங்க வீட்டு கிழவிக்கிட்ட என் உசுறு கெட்டியா இருக்கணும்னு தாலியை பிடிச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லு. அவள் தாலி பலம்தான் என்னை காப்பாத்தணும் என்றார். சாப், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சாப் என்று ராணா கோபித்தான். நீங்க ஜெயிக்க போறது பிச்சுநாதரின் தைரியவாளால தான். அப்புசாமி கவலையுடன் கேட்டார். ஏண்டா ராணா, நான் ஜெயித்தால் அந்த மாமிசமலை அஷாரி என்ன கொன்னுடுவானேடா? சாப், நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. நான் சாதாரானா, நீங்க மகாராணா, மறந்துடாதீங்க. உங்ககிட்ட தைரியவாள் இருக்கும் வரையில உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜெய் பிச்சுநாதா, ஒட்டகம் மண்டியிட்டவாறு உங்களை அழைக்கிறது பாருங்கள். ஏறி அமருங்கள் சாப். எல்லாரும் ஏறியாயிற்று. ட்ரெய்னர் அப்புசாமியை தூக்கிவிட அப்புசாமி சாஃப்ரானின் முதுகில் ஏறி அமர்ந்தார். அப்புசாமியின் கழுத்தில் தொங்கவிட்டிருந்த ரேடியோ ரிலீவர் கொரகொரத்தது. சிலிங் என்ற துல்லியமான ஓசை. பின்பு ஏகப்பட்ட கொரகொர. ராணா பதறினான். சாப், உற்று கேளுங்கள். மாண்புமிகு ஷேக் உங்களுக்கு ரேடியோ மூலம் வாழ்த்து செய்தி கூறுகிறார். துபாய் ஷேக் ஆங்கிலத்தில் துல்லியமாக வாழ்த்து பேசினார். பெஸ்ட் ஆஃப் லக் மை டியர் ஜாக்கி. சாஃப்ரானை ஜெயிக்க வைப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஆல் த பெஸ்ட். கொரகொர. பெரிய ஷேக்கே தன்னுடன் பேசிவிட்டதில் அப்புசாமிக்கு மகா சந்தோஷம். தானும் ரேடியோ மூலம் பதில் சொல்ல முடியும் என்று நினைத்தவராக, ஷேக்கு சார், நீங்களே பேசிட்டீங்களே, சந்தோஷம் சந்தோஷம். நான் என் உயிரை விட்டாவது ஜெயிக்கிறேன் ஷேக்கு. நான் கொடுக்கிறேன் வாக்கு. இப்போ மென்னுகிட்டு இருக்கேன் பாக்கு என்றார். உற்சாகமாக யந்திரத்தில் அவர் கூறியது ஷேக்குக்கு போக வசதியில்லை என்று ராணா தெரிவித்தான். அப்புசாமிக்கு மகா ஏமாற்றம். சரி சரி, நீ நேராக போய் ஷேக்கிடம் நான் எப்படியாவது ஜெயிச்சிடுறேன்னு சொல்லிடு. ட்ரெய்னர் இறுதி இன்ஸ்ட்ரக்ஷனாக சொன்னான் அப்புசாமியிடம். என்னோட கண்ணு மணிடா இது, ராஜா மணிடா இது, என் செல்ல கண்ணுக்குட்டி. அச்சச்சோ, அது பார்க்கறத பாரேன். என் தங்க கிளி, என் பட்டுக்குட்டி, வைரக்குட்டி, என்னோட ராஜாத்தி, குட்டி கண்ணு, குண்டு மூக்கு, என் கோணமானா கோமலக்குட்டி. சாஃப்ரான் மீது அப்புசாமி முத்தமழை பொழிந்தார். பாசம் உப்பு கரித்தாலும் மகிழ்ச்சியாக முத்தமிட்டார். ராஜ ஒட்டகமாக போகிறதால் அதற்கு வாசனை திரவியமெல்லாம் தடவப்பட்டிருந்தது. கமகமவென்று மணத்தது. அன்புள்ள ரசிக பெருமக்களே என்று மைக் அலறியது. இன்னும் 2 நிமிடத்தில் ரேஸ் துவங்க இருக்கிறது.
ஒட்டகங்கள் கிளப்பும் மணல் புழுதி, தங்களை தாக்காதவாறு பாதுகாப்பு கண்ணாடிகள் அணியும்படி பார்வையாளர்கள் கோரப்படுகிறார்கள். டொடைன், அன்பர்களே, உங்கள் தாகம் தவிர்க்க புலிமார்க் பேரிச்சம்பளமே சிறந்தது. கேட்டு வாங்குங்கள் புலிமார்க் பேரீச்சை. அசல் புலிதானா என்று பார்த்து வாங்குங்கள். அப்புசாமி பல்லை கடித்து கொண்டார். ராமேஸ்வரம் போயும் சனீஸ்வரம் விடலையே, இங்கே வந்து ஒட்டக ரேஸில் ஓடுறப்போ கூட விளம்பர தொல்லையா, சேச்சே என்று நொந்து கொண்டார். அடுத்தாற்போல் டொடைன் என்று ஒரு சத்தம், தொடர்ந்து ஒரு கட்டை குரல். ஏய் ஜாக்கி அப்புசாமி, சாஃப்ரானை நீ ஜெயிக்க வச்சிட்டேயானால் உன் உசிர் உன்கிட்ட இருக்காது. டிஷக் ஒரே தோட்டா, நீ காலிடா. நான் அஷாரி பேசுறேன், புரியுதா? அப்புசாமிக்கு வியர்த்தது, நடுங்கியது. தைரியவாளை தொட்டு கொண்டார். ஒரு சொட்டு தைரியம் கூட வரவில்லை. ராணா, ராணா, என்னை இறக்கி விட்டுடு, என்னை இறக்கி விட்டுடு அலறினார் அப்புசாமி. ஆனால் அதற்குள் டும்மில் என பந்தய துப்பாக்கியை நடுவர் அழுத்திவிட்டார். அணியிலிருந்த ஒட்டகங்களை அதன் மேலிருந்த கிளஜாக்கிகள் விரட்டினர். அப்புசாமியின் கட்டளைக்கோ விரட்டலுக்கோ சாஃப்ரான் காத்திருக்கவில்லை. அது இந்த ஓட்டத்தில் ஜெயித்து ஷேக்கின் ராஜ ஒட்டகமாக ஆக வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தது. ஒரே தாவாக தாவி ஓடத் தொடங்கியது. நன்கு ஓட்டப்பயிற்சி பெற்ற சாஃப்ரான் கழுகை விட உன்னத வேகத்துடன் ஓடத் தொடங்கியது. மக்கள் ஆரவாரித்தனர். வெற்றி கம்பத்தை 8 நிமிடத்தில் அந்த இளம் புயல் தொட்டுவிட்டது. அப்புசாமி அதன் முதுகில் கீழே விழாத குறையாக தொங்கிக் கொண்டிருந்தார். கைத்தட்டல்களும் வாத்திய கோஷங்களும் பட்டாசுகளும் வெடித்தன. அத்தனை வெடிகளுக்கு நடுவே ஒரு அசல் துப்பாக்கியும் வெடித்தது. அஷாரி ஒரு கட்டிட உச்சியின் மறைவிலிருந்து தன் துப்பாக்கி விசையை அழுத்தினான். அடுத்த கணம் அப்புசாமி ஐயோ என்று தோலை பிடித்து கொண்டு ஒட்டகத்தின் மீதிருந்து கீழே விழுந்தார். சீதா பாட்டி பைனாக்குலரில் இந்த பயங்கர காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஹே ராம், மை காட், சேவ் ஹிம்! பந்தய மைதானத்தில் குழப்பம், கூச்சல், சந்தடி, போலீஸ்காரர்களின் ஊளை, கூட்டத்தை கலைக்கும் குதிரை வீரர்களின் பரபரப்பு, ஆயுத போலீஸ் குவிப்பு, அறிவிப்புகள் அலறின. அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுங்கள், வெட்டவெளியில் யாரும் நிற்க வேண்டாம். அப்புசாமி மணலில் விழுந்து கிடந்தார். ராணாவும் இன்னும் பலரும் அவரை அங்கிருந்து அகற்றி ஆம்புலன்ஸில் ஏற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மாண்புமிகு ஷேக், மாண்புமிகு ஷேக் என்று சிலர் வழி ஒதுக்கி கொண்டு விரைந்து ஓடி வந்தனர். கூட்டம் விலகி நின்றது. ஷேக் விரைந்து வந்தார். அப்புசாமியின் அருகில் இருந்த சீதா பாட்டியை பார்த்ததும், ஷேக், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம், உங்கள் கணவரின் சாகச செயல் வீண் போகாது. அல்லாவின் கருணையால் அவரது உயிருக்கு அபாயமில்லை. அவரது சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். நீங்கள் அன்பு கூர்ந்து என் ஓட்டலுக்கே வந்து தங்க வேண்டுகிறேன் என்றார். சீதா பாட்டி, பெக் யுவர் பார்டன் ஹைனஸ், உங்களது உதவிக்கு மிகுந்த நன்றி. என் கணவரின் பக்கத்திலேயே நான் இருக்க வேண்டும். அதற்கு தாங்கள் உதவ வேண்டும் என்பதே என் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்றாள். அதற்கான ஏற்பாடுகளுக்கு ஷேக் உத்தரவிட்டார். ஜெய்சல்மீரிலிருந்து 5 நட்சத்திர ஹோட்டலில் 2வது தளம் முழுவதையும் துபாய் ஷேக் தான் ஆக்கிரமித்திருந்தார். சீதா பாட்டிக்கும் அப்புசாமிக்கும் அங்கேயே இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்புசாமியை விசேஷமாக கவனிக்க ஒரு மாபெரும் மருத்துவ பிரிவையே ஷேக் அமர்த்திவிட்டார். வலது தோளின் பட்டையில் குண்டு துளைத்திருந்தது. இன்னும் சில டிகிரிகள் தள்ளி இருந்தால் தோல் எலும்பையே சிதைத்திருக்கும் என்று மருத்துவர்களின் எக்ஸ்ரே கண்கள் கணித்தன. அப்புசாமிக்கு வைத்தியம் சொகுசாக இருந்தாலும் வலி நிறையவே இருந்தது. அப்பா, அம்மா என்று கத்திக் கொண்டிருந்தார். எல்லா மருத்துவ செலவுக்கும் விடுதி செலவுக்கும் ஷேக் ஒரு மாபெரும் தொகையை ஓட்டலுக்கு முன்பணமாக செலுத்திவிட்டு வெற்றி பெற்ற சாஃப்ரானை தனி விமானத்தில் ஏற்றிக்கொண்டு வெற்றிகரமாக துபாய் சென்று அங்கிருந்து அப்புசாமிக்கு ஒரு பிரம்மாண்ட கெட்வெல் கார்டு கூட அனுப்பிவிட்டார். அத்தியாயம் 12. குண்டு சம்பவத்துக்கு பிறகு அப்புசாமி ரொம்பவே ஆடிப்போய்விட்டார். சீதே, நான் பிழைப்பேனா என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார். காட் இஸ் கிரேட், நீங்க பிழைச்சாச்சு. யூ ஆர் அவுட் ஆஃப் டேஞ்சர். இன்னும் 3 நாளில் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுவார்கள். ரயில் டிக்கெட் ரெடி. சீதே, என்கிட்டயே இரு சீதே, பயம் புடுங்குதுடி என்றார் சீதா பாட்டி ஸ்பூனில் ஊட்டிய ஹார்லிக்ஸை சாப்பிட்டு கொண்டு. உங்களுக்கு கூட பயமா? யூ ஆர் ஹேவிங் தட் தைரியவாள், ஏன் பயப்படுறீங்க என்றால் கிண்டலாக. சீதே, வாளுக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ, நீ பக்கத்துல இருக்கிறது தான் சீதே எனக்கு தைரியம் என்று மனைவியின் கையை பற்றி கொண்டார். போலீஸ் அதிகாரிகள் 7-8 பேர் ஆள் மாற்றி ஆள் வந்து அப்புசாமியிடம் வாக்குமூலம் வாங்கி போனார்கள். அப்துல் அஷாரிதான் என்னை சுட்டிருக்க வேண்டும் என்று வாக்குமூலம் தந்தார் அப்புசாமி. துணை போலீஸ் அதிகாரி சிரித்தார். அஷாரி சுட்டிருந்தால் நீங்கள் தப்பியிருக்க முடியாது. குறிப்பார்த்து சுடுவதில் அவன் மிகவும் கெட்டிக்காரன். அவன் வைத்த குறி இதுவரை தப்பியதே இல்லை. உங்கள் அதிர்ஷ்டம், நீங்கள் தப்பினீர்கள்.
ஆனாலும் அவனை நாங்கள் கைது செய்யும் வரை நீங்கள் ஜாக்கிரதையாக பாதுகாப்போட இருப்பது நல்லது. அப்புசாமிக்கு கை லொடலொடவென்று டீக்கடை லோட்டாவில் நாயர் ஸ்பூனை போட்டு ஆட்டுவது போல் ஆடியது. சீத்தே, சீத்தே, பயமா இருக்குது சீத்தே, பாரு என் கை, கால், வாய், மூக்கு, கண், காது எல்லாம் எப்படி நடுங்குது. தைரியவாள் தைரியவாள்னு யூ ஸ்போக் வெரி ஹை அப் இட். இப்போ ஏன் நடுங்குறீங்க? ஸ்டில் யூ ஆர் வேரிங் த டேக்கர் என்றால் அலட்சியமாக. தைரியவாளாவது வெங்காயவாளாவது? அப்புசாமி புலம்பினார். எனக்கு பயமாயிருக்குது சீத்தே. அஷாரி தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். என்னை கொல்லாமல் விடமாட்டான். உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கவலையே படாதீங்க. உங்களை பத்திரமா ரயில் ஏற்றி விடுவது எங்கள் பொறுப்புன்னு போலீஸ் கமிஷனர் உங்கள் எதிரில் தானே சொன்னார் என்று பாட்டி சமாதானம் செய்தாள். கைடு ராணா தன் பங்குக்கு அப்புசாமிக்கு தைரியம் மூட்டினான். சாப், பிச்சுநாதர் தந்த தைரியவாளை உங்கள் இடுப்பில் வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படி அதைரியப்படுறது அழகா சாப்? ஒட்டகத்தை நீங்கள் குண்டடிப்பட்ட நிலையிலும் ஜெயிக்க வைத்து சாதனை பண்ணியிருக்கீங்க. நானா ஜெயிக்க வைத்தேன்? அது ஓடி ஜெயித்து தொலைத்து விட்டது. சாப், தைரியவாளின் மகிமைதான் உங்களை ஜெயிக்க வைத்தது. மேடம், அந்த வாள் மட்டும் சாப் இடுப்பில் இல்லாதிருந்தால் அஷாரியின் குண்டுக்கு பலியாகி உயிரே போயிருக்கும். அவன் குறி இதுவரை ஒரு தரம் கூட தவறியதில்லை. தைரியவாளின் பெருமையே பெருமை. சீதா பாட்டி ராணாவை கோபமாக பார்த்தாள். மிஸ்டர் ராணா, உங்கள் மூட நம்பிக்கைக்கு என் கணவரின் உயிரை பணயம் வைத்ததை நான் வன்மையாக கண்டனம் செய்கிறேன். நீங்கள் கைடு அல்ல, மிஸ்கைடு. மேடம், என்னை ரொம்ப மன்னியுங்கள் என்றான் ராணா வினயமாக. என் சர்வீஸில் இதுவரை யாரும் அதிருப்தி பட்டதில்லை. உங்கள் கணவரை பிச்சுநாதரின் கொடிய சாபத்திலிருந்து நான் காப்பாற்றினேன். அதற்கு எந்தவித விசேஷ கட்டணமும் நான் வாங்கி கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட தியாகியை நீங்கள் குறைவாக மதிக்கிறீர்கள். எனது துரதிருஷ்டம்தான். சீத்தே, சீத்தே அலறினார் அப்புசாமி. அதோ அதோ அங்கே பார், ஜன்னல் பக்கமாக ஏதோ துப்பாக்கி குழாய் மாதிரி. அப்புசாமி தடால் என்று அடுத்த அறைக்கு ஓடி கதவை படீரென்று சாத்தி கொண்டார். சீதா பாட்டி அவர் காட்டிய திசையை பார்த்தாள். பக்கத்து கட்டிடத்திலிருந்து மின்சார ஒயர் செல்லும் சாதாரண பிளாஸ்டிக் குழாய்தான் சற்று நீட்டி கொண்டிருந்தது. மிஸ்டர் ராணா, உங்கள் தைரியவாளைத்தான் என் கணவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் குழாயை கண்டு எப்படி ஸ்கேர் ஆகி வியர்த்து விறுவிறுத்து ஓடி ஒளிகிறார் பார்த்தீர்களா? போய் உங்கள் பிச்சுநாதரிடம் சொல்லுங்கள். மேடம் என்றான் ராணா ரோஷமாக. என்னை நீங்கள் அவமானப்படுத்துவதை நான் பொறுத்து கொள்வேன். ஆனால் பிச்சுநாதரின் சக்தியை சந்தேகிக்காதீர்கள். தைரியவாள் உங்கள் கணவரின் இடுப்பில் இருந்ததால்தான் அவர் உயிர் பிழைத்தார். தைரியவாளின் மகிமை வெறும் தைரியம் தருவது மட்டுமல்ல மேடம், அதை அணிந்திருப்பவர்களின் உயிரையும் அது காக்க வல்ல அற்புதமான வாள். சரி சரி மிஸ்டர் ராணா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நாங்கள் நாளை புறப்படுவதற்கு நீங்கள் சற்று உதவுங்கள், அது போதும். அதற்காக தனியாக உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து விடுகிறேன். வழி அனுப்பு படலம் சிறப்பாக அமைந்தது. சீதா பாட்டிக்கு பெருமையாயிருந்தது. ஷேக்கின் காரியதர்சிகள், அவரால் அனுப்பப்பட்ட விசேஷ பாதுகாவலர்கள் ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்பி வைத்தனர். ஷேக்கின் கொடி படபடக்கும் கவச மோட்டாரில் அப்புசாமி ஸ்டேஷனுக்கு பயணமானாலும், சீதே, சீதே, எனக்கு பயமா இருக்குது சீதே. ரயில்ல நம்ம கூட போலீஸ் வருமா என்றார் நடுங்கியவாறு. பயப்படாதீர்கள் சாப் என்றான் ராணா. தைரியவாளை உங்கள் இடுப்பில் கட்டியிருக்கும் வரை உங்களுக்கு அபாயமில்லை, பயமில்லை. என்னை நம்புங்கள். ரயில் புறப்பட்டாயிற்று. அப்புசாமி பழக்கப்படாத மிருகக்காட்சி சாலை குரங்கு பட்டாணி கடலையை வெறித்து பார்த்த மாதிரி உட்கார்ந்திருந்தார். சீதே, நான் வேணும்னா பெஞ்சுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கட்டுமா என்றார். கை நடுங்கிக் கொண்டிருந்தது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட நவஜீவன் எக்ஸ்பிரஸ் ஒரு சமத்துவபுரமாக விளங்கியது. மேல் பர்த்துக்காரர் கீழ் பர்த்துக்காரர் என்ற வித்தியாசமோ ரிசர்வ்டு இனத்தவருக்கு தனி சலுகை என்பதோ அறவே கிடையாது. முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கி இருந்தாலும் சகல வகுப்பினரும் ஜாலியாக ஏறி உரிமையுடன் படுத்து விடுவார்கள். அவர்களுடைய அக்கிரமமான ஆக்கிரமிப்பு உரிமையை பறிக்க எந்த டிக்கெட் கலெக்டரும் கம்பார்ட்மெண்டில் ஏறுவது கிடையாது. ஆகவே முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கி இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் திமு திமுவென கூட்டம் வந்து எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. சந்த்ராபூர் வந்ததும் ஆதிவாசிகளும் காட்டுவாசிகளும் தட்டுமுட்டு சாமான்களுடனும் ஆறுதல்களுடனும் குடியேறினர். சீதா பாட்டிக்கு மூச்சு திணறியது. அவள் முகத்தில் ஊதா குறையாக ஒரு 6 அடி உயர ஆதிவாசி தன் சொந்த தயாரிப்பான சுருட்டு புகையை ஊதிக்கொண்டிருந்தான். ப்ளீஸ், உங்களைத்தானே, ஆஸ்கிம் டு ப்ளீஸ் ரெஃப்ரைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங். சுருட்டு புகை வயித்தை புரட்டுறது என்றாள் சீதா பாட்டி. அப்புசாமி அந்த ஆளை பார்த்தார். அவங்கிட்டயா மோத சொல்ற? சீதே, ஏற்கனவே நான் சூடுபட்ட பூனை. தோளில் பட்ட வீரத்தழும்பு இன்னும் சரியாக ஆறாமல் அல்வா பதத்தில் இருக்கிறது என்றார் நடுங்கியவாறு. சி, நீங்க ஒரு வீர ஆண் பிள்ளையா?
என்ற சீதா பாட்டி தானே அந்த பயணியிடம், ப்ளீஸ் கேன் யூ ஸ்டாப் ஸ்மோக்கிங், இட்ஸ் வெரி சஃப்கேட்டிங், see that நோட்டீஸ் என்றால் அங்கிருந்த அறிவிப்பை காட்டி. நோ ஸ்மோக்கிங் என்ற ஆங்கிலத்தில் சிறிய அறிவிப்பு அழுக்கு படிந்து காணப்பட்டது. அந்த 6 அடி ஆசாமி சிரித்துக்கொண்டே சுருட்டை இழுத்தானே தவிர கீழே போடவில்லை. அப்புசாமி சீதா பாட்டியிடம் மெதுவாக, தடி பசங்க கிட்டையெல்லாம் பேசாதடி, அறை விட்டானால் தாங்க முடியாது உன்னாலே, உன் ஸ்டைல் இங்கிலீஷையெல்லாம் என்கிட்ட காட்டுறதோட நிறுத்திக்க. திடீரென்று ஒரு கூக்குரல் ஒன்றை தொடர்ந்து பல கீச்சு குரல்கள். சோர் சோர் சோர். ஆஜானு பாகுவாக 2 முகமூடி கொள்ளையர்கள் வண்டியில் எந்த ஸ்டேஷனில் ஏறினார்களோ ஒருத்தன் கையில் துப்பாக்கி, இன்னொருத்தன் கையில் பலபல கத்தி. கத்தினான். உதாரோ, ஜல்தி நிக்காலோ, அப்னே அப்னே கஹனே நிக்கால், ஷோர்மத் மசாவ். பயணிகள் கதிகலங்கி போய்விட்டனர். போலீஸ் போலீஸ் என்று சிலர் கூக்குரலிட்டனர். சுப்ரகோ வீறிட்டான் துப்பாக்கி முகமூடி. ஒரு துணிச்சலான பயணி மெதுவாக அபாய அறிவிப்பு சங்கிலி பக்கம் கையை கொண்டு சென்றான். கத்திக்காரன் தன் காலை எட்டி உலகளந்த பெருமாள் போல் உயர தூக்கி சங்கிலிக்கு சென்ற கையை ஒரு உதை விட்டு கீழே சரிய செய்தான். ஹரே ராம் ராம், ஹே ராம், அரே பாண்டுரங்கா என்று கடவுள்களுக்கு அவசர அவசரமாக செல்லுலார் இல்லாமலே தொடர்பு கொண்டனர் சில பயணிகள். ஜல்தி ஜல்தி துரிதப்படுத்தினார்கள் கொள்ளையர்கள். ஸ்திரீ பயணிகள் தங்கள் வளையல்களையும் காதணிகளையும் கலற்ற கஷ்டப்படுவது போல் நடித்தனர். அதற்குள் போலீஸ் உதவிக்கு வந்துவிடாதா என்ற சபலம். சீதா பாட்டியை அப்புசாமி இறுக கட்டி கொண்டு விட்டார். சீதே சீதே, நான் சொல்லல, அந்த அஷாரி ஆளுங்க என்னை கொல்லாம விடமாட்டாங்க, சீதே என்னை காப்பாத்து என்று அலறினார். சீதா பாட்டி அவரை சமாதானப்படுத்த அவர் தோலை சற்று அழுத்தி பிடித்து விட்டார். ஏற்கனவே குண்டு காயம் பட்டிருந்த தோல் ஆதலால் அப்புசாமி ஐயோயோ ஐயோ செத்தேனே என்று பயங்கரமாக கூவினார். உடனே கத்திக்காரன், மார்த்தாலோ புட்டேக்கோ, சில்லாரகா ஹை, அந்த கிழவனை சுட்டு தள்ளுடா, கத்ரான் பார் என்று கோபாவேசமாக உருமியவாறு அப்புசாமியின் அருகில் வந்து கத்தியை ஓங்கினான். துப்பாக்கிக்காரனும் ஓடி வந்தான். தான் துப்பாக்கி குண்டில் சாகப் போகிறோமா, கத்தியால் சாகப் போகிறோமா அல்லது இரண்டிலுமா என்பதை நிர்ணயிக்க முடியாமல் எந்த தொகுதியில் நின்றாலும் டெபாசிட் போவது உறுதி என்று தவிக்கும் வேட்பாளர் மாதிரி அப்புசாமி தடுமாறினார். கத்திக்கார முகமூடி அப்புசாமியின் கழுத்தில் கத்தியை வைத்தான். துப்பாக்கிக்காரனிடமிருந்து அதே சமயம் ஓர் அலறல் வந்தது. அரே அரே, பௌத் சாமி கே சாக்கு என்று அலறியவாறே அப்புசாமியின் காலில் விழுந்தான். துப்பாக்கி முகமூடி அவனுடன் கத்தி முகமூடியும் அப்புசாமியின் காலடியில் விழுந்தான். 2 முகமூடிகளும் எழுந்து கைகளை தலைக்கு மேல் கூப்பியவாறு ஹமே மஃகர் தோ என்று கும்பிட்டவாறு தங்கள் கைகளில் சேகரித்து வைத்திருந்த நகைகள், பர்சுகள் ஆகியவற்றை அப்புசாமியின் காலடியில் போட்டுவிட்டு ஓடும் ரயிலில் இருந்து வெளியே லாவகமாக குதித்து நொடியில் இருளோடு சங்கமித்து விட்டனர். கம்பார்ட்மெண்டில் இருந்த அனைத்து பயணிகளும் திக்பிரமையும் வியப்புமாக அப்புசாமியை பார்த்தனர். பயபக்தியோடு கும்பிட்டனர், குதூகலித்தனர். பகூத் பகூத் தன்யவாத், பகவான் ஹையே ஆயே, தீனபந்து எங்கள் குலதெய்வமே, எங்களை காப்பாற்றிய அதிசய மகானே, கொள்ளையரிடமிருந்து ரட்சித்த கிள்ளைமணியே. அவரவர் மொழியில் தொண்டர்கள் தம் தலைவர்களை புகழ்வது போல் அதிசய ஆனந்த களிப்போடு புகழுரைகளும் போற்றிகளும் கூறி AR ரஹ்மானின் வந்தே மாதர ஒற்றுமையுடன் பூரித்தனர். சீதா பாட்டியும் பிரமையிலிருந்து விடுபட்டு சில டீப் பிரீத்திங் செய்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் என்பது சரியாக இருக்கு பாருங்கள், ஐ காண்ட் பிலீவ் மை ஐஸ், மை காட், என் தாலிக்கும் பிரேயருக்கும் எவ்வளவு பவர் என்று தாலியை எடுத்து கண்ணில் ஒத்தி கொண்டாள். அப்புசாமி மனைவியை கண்ணில் கனலெல்ல பார்த்தார். அடியே கிழவி, உன் தாலியோட பவர் இல்லடி, என்னோட தைரியவால் பெருமை. கொள்ளைக்காரங்க என்னோட பிச்சுநாதர் தந்த கத்தியை பார்த்து தான் விழுந்து கும்பிட்டுட்டு ஓடினாங்க. தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி நடிக்கிறியே, 1ஆம் நம்பர் நடிகர் சிகாமணிடி நீ. எனக்கு ஒரு பெருமை வந்தா அதை லவட்டிக்கிறதே ஓ முழு நேர தொழிலா போச்சு. அப்புசாமி இடுப்பில் இருந்த தைரியவாளை தடவிக்கொண்டார். கிருஷ்ணா நதியை திறந்து விட்டா போல தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி தயங்கி வரலாமா வேண்டாமா என்று முகூர்த்தம் பார்த்தவாறு அங்குலம் அங்குலமாக வரத் தொடங்கியது. அவரது நெஞ்சிலிருந்த செல்களில் தைரிய ஈரம் மெதுவாக படரத் தொடங்கியது. கொஞ்சமாக தேங்கியது. குபு குபுக்கென்று சற்று பெரிய அளவில் வந்தது, நின்றது, வந்தது, வரத் தொடங்கிவிட்டது. விட்டு விட்டு தொடர்ந்து நின்று தயங்கி அச்சமேடுகளை சுற்றி வளைத்து முட்ட வேண்டிய இடத்தில் முட்டி அந்தந்த அரசியல் கோஷங்களின் தாளத்துக்கும் இசைக்கும் தக்கபடி ஒரு வழியாக வந்தே வந்துவிட்டது. டாய், எவன்டாவன் முகமுடி திருடனுங்க என்று அப்புசாமி பெரும் கத்தாய் கத்தினார். ஒரு கத்தல். பயணிகள் கிடுகிடுத்து போய்விட்டனர்.
ஒத்துங்கடா தொடை நடுங்கி கசுமாலங்களா, அந்த முகமூடி திருடர்களை இப்பவே துரத்தி பிடிச்சு கிழிக்கிறேன் பாருங்க என்று ஆவேசமாக தைரியவாளுடன் ரயிலில் இருந்து குதிக்க கதவருகே விரைந்தார். ப்ளீஸ் ப்ளீஸ், அவரை யாராவது பிடியுங்க பிடியுங்க, அந்த வீர புருஷரை யாராவது பிடியுங்க என்று சீதா பாட்டி கூவினாள். கதவருகே இருந்த கூட்டத்தினர் அப்புசாமியை தக்க சமயத்தில் இழுத்து பிடித்து உள்ளே கொண்டு உட்கார வைக்காமல் இருந்திருந்தால் ஓடும் ரயிலில் இருந்து குதித்தே குதித்திருப்பார். சிம்மாசல நரசிம்மர் மாதிரி அப்புசாமி பொங்கும் ஆத்திரத்துடன் சிலிர்த்து கொண்டிருந்தார். சீதா பாட்டி பயந்து விட்டாள். எல்லாமே இவருக்கு எக்ஸ்ட்ரீம்கள் தான். பயப்பட்டாரானால் அப்படி பயந்து சாகிறார், தைரியம் வந்து குதித்தாரானால் கண்மூடித்தனமான குதிப்பாயிருக்கே. ரயிலில் இருந்த சகல பிரயாணிகளும் அப்புசாமிக்கு கற்பூரம் காட்டி மணி அடிக்காத குறையாக அவரை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் கும்பிட்டு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். அப்புசாமியின் இடுப்பில் இருந்த வாளை பலரும் தொட்டு கண்களில் ஒத்திக்கொள்ள முன்வந்து அப்புசாமியின் இடுப்பில் குறுகுறு செய்தனர். அப்புசாமி ஸ்டைலாக இடுப்பை சிம்ரன் போஸ்களில் பலவிதமாக அசைத்து காட்ட வேண்டி இருந்தது. திடீரென்று ஒரு யோசனை உதித்தது அவருக்கு. போதும் போதும், இனிமேலும் தைரியவாளை தொடணும்னா ஒரு தடவைக்கு 100 ரூபாய் என்று திடீர் அறிவிப்பு செய்தார். சீதா பாட்டி எரிச்சலுடன், சில்லி, மகா அலுப்பமா இருக்கீங்களே, சில்லறை சேகரிக்கிற புத்தி உங்களுக்கு இன்னும் போகலையே என்றாள். ஒட்டக ரேசில் ஜெயித்து 1,00,000 உங்களுக்கு கிடைத்தும் சில்லறை புத்தி போகவில்லையே, சீ மூடுடி வாயை என்று அப்புசாமி காலடியில் இருந்த சாத்துக்குடி தட்டை எடுத்து பாட்டியின் பக்கம் விசிறி அடித்தார். மாதாஜி மாதாஜி, பகவானின் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள் என்று சில பெண்மணிகள் சீதா பாட்டியை பரிவுடன் தாங்கிக் கொண்டனர். அப்புசாமி வீசி எறிந்த பழத்தட்டு சீதா பாட்டியின் கிழக்காலை தாக்கி, அதாவது கிழக்கு பக்கமாக தாக்கி பயங்கரமாக வலி எடுத்தாலும் பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். அப்புசாமி அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், காணிக்கை காணிக்கை, 100 ரூபாய் கொடுத்துட்டு தைரியமாக நாசி பெற்று கொள்ளுங்கள், மெட்ராஸ் வரப்போகுது என்றார். அப்புசாமி என்னும் மகானின் தைரியவாள் ரயிலில் கொள்ளையர்களை விரட்டியது என்னும் செய்தி ரயில் முழுவதும் பரவி எல்லோரும் அப்புசாமியின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து காணிக்கை செலுத்தி தைரியவாளை தொட்டு அவரது ஆசி பெற்று சென்றனர். அடியே கிழவி, தைரியவாளின் பெருமை புரியறதா இப்பவாவது என்றார் அப்புசாமி கொக்கரித்தவாறு. அத்தியாயம் 13. அப்புசாமியும் சீதா பாட்டியும் சென்னை திரும்பி வெற்றிகரமாக 1 வாரமாகியது. தனது சிஷ்ய பிள்ளையான ரசகுண்டுவை அப்புசாமி உடனே வரவழைத்து அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். ஒரு மாபெரும் திட்டத்தை அவசரமாக ரசகுண்டு தயாரித்து அவரிடம் சமர்ப்பித்தான். ₹1,00,000 பட்ஜெட். எங்கடா போறது பணத்துக்கு என்றார். என்ன தாத்தா, எங்கேயோ போயிட்டீங்களே என்று ரசகுண்டு வியந்தான். ஒட்டக பந்தயத்துல நீங்க ஜாக்கியா இருந்து ஜெயிச்சீங்களே, அந்த பணம் தான் இப்போ நம்ம தைரிய மகான் ப்ராஜெக்டுக்கு முதலீடு என்று யோசனையில் ஆழ்ந்தான். தைரிய மகான் ப்ராஜெக்டா, என்னடா சொல்ற? அப்புசாமி கேட்டார். தாத்தா, இப்போ உள்ள பிசினஸ்களிலே சாமியார் பிசினஸ் தான் பெரிய பிசினஸ். பீமாராவும் நானும் உங்கள் புகழ்பெற்ற சிஷ்யர்களாக வேலை செய்கிறோம். நீங்க தைரிய சாமியார். உங்ககிட்ட இருக்கிற தைரிய வாளை நீங்க இடுப்புல கட்டிக்கிட்டு அருள்வாக்கு மாதிரி தைரிய வாக்கு சொல்ல வேண்டியது. தினமும் காத்தால 2 மணி நேரம் போதும். அப்புறம் நாள் பூரா உங்களுக்கு ரெஸ்ட். பால், பழம், மசால் வடை, மசால் தோசை, பரோட்டா, பாசந்தின்னு இஷ்டத்துக்கு நீங்க வெட்டலாம். ஆகிய வசூலுக்கு அன்னன்னைக்கு உங்களுக்கு கணக்கு கொடுத்துடுறோம். அடே, கணக்கு மட்டும் போதாதுடா, வசூல் பணத்தையும் கொடுத்துடணும். எங்க அண்ணாட சம்பளம் போக மீதி பணம் எல்லாம் உங்களுக்கு தான் தாத்தா. நல்ல விளம்பரம் தரணும். சின்ன மாட்டாங்குடி என்கிற இடத்துல 8 ஏக்கருக்கு ஒரு இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆசிரமம் போட்டுடலாம், தைரியாசிரமம். 7 நாள் தங்கி தைரியநாத சாமியார கும்பிட்டு வந்தால் எல்லா காரியத்திலும் தைரியம் கேரண்டின்னு ஜோராக விளம்பரப்படுத்தலாம். உங்க போட்டோ ஒன்று பெருசா வேணும். தைரியவால நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு ஷோக்கா ஒரு போஸ் கொடுங்க, அப்புறம் அசத்திடுறேன் பாருங்க. அப்புசாமி திறந்த வாய்க்குள் கொசு புகுந்து புறப்படுவது தெரியாமல் ரசகுண்டின் திட்டங்களை ரசித்து கேட்டவாறு இருந்தார். நானே ஒரு மகான் ஆயிடலாம் என்கிற மகான் தைரியநாத சாமிக்கு இன்னும் சந்தேகமா? நான் நாளைக்கே பத்திரிகைக்காரங்களை வர சொல்லி பெரிய அளவுல பிரஸ் மீட் ஏற்பாடு பண்றேன் தாத்தா. ₹1,00,000 செலவானாலும் பரவாயில்ல. நிருபர்கள் அத்தனை பேருக்கும் 1/4 பவுனிலே ஒரு தங்க மோதிரம் எனக்கும் உண்டாடா என்றார் அப்புசாமி ஆவலுடன். என்ன தாத்தா, உங்களுக்கு இல்லாத மோதிரமா? உங்க தைரியவாளுக்கு தங்கத்துல தகடு பண்ணி போத்தி காட்டுறேன் பாருங்க. போட்டோ, வீடியோ, டிவி எல்லாம் உண்டோ இல்லையோ? தாத்தா, 1 டஜன் சேனல்காரங்களுக்கு சொல்லி வச்சு எல்லாரும் வர்றாங்க. திருவிழா மாதிரி அமர்க்களம் பண்ணிடுறேன் தாத்தா. ஹோட்டல் அடையாறு கேட்டின் மேல் தளத்தில் பரம விசாலமான ஏசி ஹாலில் பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தனர். சாமி தனது தைரியவாளை இடுப்பில் அணிந்தும் கையில் தூக்கி பிடித்தும் முத்தமிட்டும் பலவித போஸ்களை
விம்பிள்டன் டென்னிஸ் வெற்றி வீரர் மாதிரி போஸ் கொடுத்து கொண்டிருந்தார். பேட்டி தொடங்கும் சமயம் டெலிபோன் ஒலித்தது. எடுத்து கேளேண்டா, நான் சொல்லணுமா என்று கோபித்தார் ரசகுண்டுவை. மன்னிச்சுக்கங்க தாத்தா, இதோ என்று டெலிபோனை எடுத்தான் ரசகுண்டு. பாட்டியா? என்ன, நீங்க இன்னும் புறப்படலையா என்ற ரசகுண்டு. தாத்தா பேசுங்க, பாட்டி தான் பேசுறாள். அப்புசாமி அலட்சியமாக போனை வாங்கினார். என்னாடி கிழவி, பத்திரிகைக்காரங்கள் எல்லாம் வந்தாச்சு, பேட்டி தரப்போறேன். அடியே வைத்தறிச்சல் கேசு, வந்து பாக்குறதுக்கு என்னடி கேடு? எனக்கு ஒரு பெருமைன்னா கருகி போயிடுவியே, வாடி சீக்கிரம். வெரி வெரி சாரி மை டியர் என்றாள் சீதா பாட்டி. திடீர்னு கார்பரேட்டர்ல என்னவோ தகராறு, இப்பதான் மெக்கானிக் வந்து சரி பண்ணி ரெடியாச்சு. ப்ளீஸ், நான் உங்க பேட்டியை கட்டாயம் ஃப்ரம் த பிகினிங் கேட்கணும். ப்ளீஸ், நான் வந்தப்புறம் ஆரம்பியுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ டேக் ஃபார். வைடி போனை. ஐயர் வர்ற வரைக்கும் அம்மாசி காத்திருக்குமாடி. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு முக்கிய பாராட்டு கடிதம் உங்களுக்கு துபாய் ஷேக்கிடம் இருந்து வந்திருக்கிறது. ஜஸ்ட் நவ், அதை இப்பத்தான் பிரிச்சேன். பிரஸ் மீட்டிலே ரிப்போர்ட்டருக்கு அதையும் படிச்சு காட்டலாமே. நான் வந்து கொண்டே இருக்கிறேன், ஆரம்பித்து விடாதீர்கள். அப்புசாமி ஆவலுடன், என்ன எழுதியிருக்கிறார் ஷேக்? பாராட்டை படியேன். ரொம்ப லென்த்தியான லெட்டர். நேரில் இதோ எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஒரு 5 minutes ஐ வில் பி தேர். சீதா பாட்டி போனை வைத்து விட்டாள். தேர் மோர் வார் படின்னா படிக்க வேண்டியது தானே. அவளை சரியா பெண்டு நிமித்தணும்டா. ஷேக் எழுதியிருக்கிறாராம் பாராட்டு லெட்டர், உடனே படிக்க வேண்டியது தானே என்று ரசகுண்டுவிடம் பாட்டியை பற்றி காரமாக விமர்சித்தார். ரசகுண்டு அவருக்கு சமாதானமாக, தாத்தா, நான் வேணும்னா பாட்டிக்கிட்ட பேசி லெட்டரை படிக்க சொல்லட்டுமா என்றான். அது கிளம்பி இருக்கும் இவ்வளவு நேரம். பாட்டியோட செல் நம்பர் தெரியும், ட்ரை பண்றேன். காரில் வந்து கொண்டிருந்தா கூட பேச முடியுமே. பாத்தியா, இதுதாண்டா ஓ மூளைக்கும் என் மூளைக்கும் வித்தியாசம் என்று அவனுக்கு பாராட்டு வழங்கினார். சீக்கிரம் படிக்க சொல்லு. ரசகுண்டு பாட்டியின் செல்லுக்கு டயலை சுழற்றினான். பாட்டி பாட்டி, நான் ரசம் பேசுறேன். தாத்தா ரொம்ப ஆவலா இருக்காரு ஷேக் கடிதத்தை தெரிந்து கொள்ள. உடனே படிக்க சொல்றாரு. அவரோட கட்டளைன்னு வச்சுக்கோங்களேன் என்றான் அதிகாரமாக. மை டியர் குண்டு என்றாள் சீதா பாட்டி. தாத்தாவுக்கு ஒரு புகழ்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெருமை. அவர் கொடுத்து வச்சவர். உங்க மாதிரி சிநேகிதர்கள் கிடைக்க. பை த வே, பிரஸ் பீப்புள் ரொம்ப பேர் அசம்பிள் ஆகியிருக்கார்களோ? ஹவுஸ்ஃபுல் பாட்டி. மேட்டரை நான் வந்த பிறகு ரிலீஸ் பண்ணு. உங்க தாத்தா பறப்பார், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வை. அப்புறம் ஒரு சந்தோஷ சமாசாரம். டெபுட்டி டைரக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் ஆறுமுகம் ஐபிஎஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாராம். அவர் ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டட் இல்லையா? இந்த மாதிரி தாத்தாவுக்கு ஒரு அதிசய கத்தி கிடைச்சிருக்குன்னு உடனே வரேன்னுட்டாரு. அவருக்கு தான் முதல் ஆசி பண்ணணுமா உங்க தாத்தா. பாட்டி, நீங்க தாத்தாவுக்கு ஒரு கௌரவம் வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஆனா தாத்தா உங்களை பத்தி தெரியாமலே இருக்காரு. ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி என்று ரசகுண்டு நெகிழ்ந்தான். சரி சரி, செல்ல கட் பண்றேன். நீ பாட்டுக்கு நீளமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்னடா சொல்றா கிழவி? ஷேக் என்ன எழுதியிருக்கிறாராம் என்றார் ஆவலுடன் கேட்டார் அப்புசாமி. தாத்தா, பாட்டி உங்க மீது உசிரையே வச்சிருக்கிறா தெரியுமா என்றான் ரசகுண்டு. இந்த ஃபங்க்ஷனை வெறும் பிரஸ்காரங்க கூட்டமா நினைக்கல, இதை ஒரு விழா மாதிரி நினைச்சிட்டாங்க. போலீஸ் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆறுமுகம் ஐபிஎஸ் உங்ககிட்ட முதல் ஆசி வாங்கிக்க வந்து கொண்டிருக்கிறாராம். அப்புசாமி மனதில் ஒரு கருக்கு. அசால்ட்டாக வந்த ஆட்டோ அதி உயர ஸ்பீடு பிரேக்கரை சந்தித்தது போல ஒரு எம்பு எம்பினார். என்னடா என்னடா சொன்ன? போலீஸ்காரர் வர்றாரா? அவர் ஏண்டா வரணும்? என்னமோ டீசல் வாசனை அடிக்குதுடா. கிழவி என்னவாவது திரிசமம் பண்றாளா? பிரஸ்காரங்களை தானே கூப்பிட்டுருக்கோம். போலீஸ் டைரக்டர் ஜெனரலுக்கு என்னடா திடீர் வேலை இங்க? தாத்தா, மருண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். அந்த ஐபிஎஸ் ஆறுமுகம் ரொம்ப பக்திமான் தாத்தா. எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் விபூதி பட்டையோ நாமமோ போட்டுக்கிட்டு கோபுரத்து உச்சியில திரிவாரே. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திவ்ய பிரபந்தம்னு மாநாடுகளில கூட மணிக்கணக்கா பேசுவாரே. கும்பலை கலைக்க போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியதில்ல. அதிகாரி ஆறுமுகம் ஐபிஎஸ் ஒரு சமய சொற்பொழிவு ஆற்ற சொன்னா போதும்னு கூட ஒரு வைத்தறிச்சல்கார பத்திரிகை அவரை பற்றி விமர்சனம் செய்ததே. அப்புறம் அதே விஷயம் 5-6 வார பத்திரிகைகள் 7-8 வாரத்துக்கு டாபிக்கெல்லாம் அலசிக்கிட்டு இருந்தாங்களே. நீங்க படிக்கலையா? அந்த இளவையெல்லாம் படிக்க எனக்கு நேர இரவு எங்கடா இருக்கு? சரி சரி, கேள்வி வந்தாச்சா? கேளு, எட்டிப்பாரு, இறங்கி பாரு. தாத்தா, நான் பத்திரிகை நிருபருங்களுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் மோதிரங்களை கொடுத்துடுறேன். மீட்டிங் முடிஞ்சிட்டு அவசரமா புறப்பட்டாலும் புறப்பட்டுடுவாங்க. அப்புசாமி கோபத்துடன், நீ என்னடா கொடுக்கறது? விலை போட்டு வாங்கினவன் நான். எல்லாரையும் கியூவில் வர சொல்லு. என் கையால ஒவ்வொருத்தருக்கும் நானே போட்டு விடுறேன். தாத்தா, நீங்க ஒரு பச்சை குழந்தை என்றான் ரசகுண்டு. பத்திரிகைக்காரங்களை கொச்சப்படுத்துறீங்களே, அவங்க என்ன வக்கத்தை திக்கத்தை அன்னக்காவடிகள்னு நினைச்சிங்களா? அம்மா தாயேன்னு கியூவில் வரணுமாக்கும் என்று படபடத்தான். அவங்களை அம்சமாக நாற்காலிகளில் உட்காத்தி வச்சிருக்கேன். ஒவ்வொரு நிருபர்கிட்டையும் நீங்களா போய்
அவருக்கு மோதிரம் மாட்டி விடுங்க. புரியுதா? நான் வாங்கியே பழக்கம்டா. முன்ன பின்ன கொடுத்துருந்தா தானே தெரியும். ஆமா, உன் 5 விரல்லையும் மினுமினுன்னு மின்னுதே, இந்த மோதிரங்களா? அடப்பாவி, நீ அடுத்து மாட்டிக்கிட்டியா? ஏன் அலறீங்க? உங்க விரலை காட்டுங்க, உங்க விரலுக்கு மாட்டி விடுறேன். தாத்தா, உன்னை புரிஞ்சுக்கங்க, தனக்கு மிஞ்சித்தான் தருமம் என்றவன் உரிமையுடன் அப்புசாமியின் கையை பிடித்து அனைத்து விரல்களிலும் காம்ப்ளிமெண்ட் மோதிரங்களை மாட்டிவிட்டான். ஜோரா இருக்குல்ல என்று புத்தளகு ஊட்டப்பட்ட தன் விரல் அழகை ரசித்துவிட்டு அனைத்து நிருபர்களிடமும் பணிவாக சென்று அன்பளிப்பு மோதிரங்களை சப்ளை செய்து முடித்தார். தாத்தா தாத்தா, பாட்டி வந்தாச்சு, ஆறுமுகம் கார் வந்தாச்சு, ஓடி போய் வரவேற்பு கொடுங்க. சி, என் வீட்டு கிளவிய நான் வரவேற்கணுமா? இல்ல தாத்தா, ஆறுமுகம் சாரை வரவேற்கணும் இல்லையா? போலீஸ் அதிகாரியாச்சே. அப்புசாமிக்கு சட்டென்று தன்னிடம் தைரியவாள் இருப்பதும் அதனுடைய மகிமையை வெளி உலகத்துக்கு எடுத்து கூறவுமே இந்த கூட்டம் என்பதும் ஞாபகத்துக்கு வந்தது. டேய், போலீஸா இருந்தால் என்ன, பொட்டுக்கடலையா இருந்தால் எனக்கு என்ன? நான் அப்புசாமி இல்லடா, தைரியநாத சாமி. என் ஆசி வேணும்னா அந்த ஆள் தான் என்ன பார்த்து சலாம் போடணும். நான் தொடை நடுங்க அப்புசாமி இல்லடா. என் தொடை நடுங்குதாடா? நடுங்காது. சரி தாத்தா, அலட்டிக்காதீங்க. உங்க தொடை என்ன ரம்பா தொடையா? நடுங்கினா 4 பேர் ரசிச்சு பார்க்க. நானே போய் உங்க சார்பா போலீஸ் அதிகாரியை வரவேற்கிறேன். ரசகுண்டு வரவேற்க விரைந்தான். வணக்கம், பணிவுடன் போலீஸ் அதிகாரி அப்புசாமிக்கு வணக்கம் தெரிவித்தார். அதிசய சக்தி பெற்ற உங்களைப் போன்ற மகான்கள் அடிக்கடி தோன்றி நம் தமிழகத்தை பெருமைப்படுத்துகிறார்கள். அப்புசாமிக்கு ஏக பெருமையாயிருந்தது. போலீசார், இந்த அதிசயவாளின் மகிமையை தனியாக புஸ்தகம் போட்டோ கேசட் போட்டோ தான் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும். ஆறுமுகம் IPS, துபாய் ஷேக் உங்களுடைய சீடராமே என்றார். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதையெல்லாம் நான் விலாவாரியாக பத்திரிகைக்காரங்க கிட்ட சொல்லத்தானே கூட்டத்தையே கூட்டியிருக்கேன். தலைக்கு தனி சீயக்காய், தாடிக்கு தனி சீயக்காயா என்றார் மிடுக்காக. எக்ஸ்கியூஸ் மீ என்று சீதா பாட்டி அவர்களது உரையாடலின் நடுவே புகுந்தாள். 1 மினிட், நீங்கள் அந்த ரூமுக்கு வர முடியுமா? மிஸ்டர் DIG சார், நீங்களும் தான். சீதா பாட்டி அரைக்கதவை தாளிட்டு விட்டு அப்புசாமியிடம், உங்களிடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்றாள். சின்னதென்ன பெருசென்ன, சீக்கிரம் சொல்லு. அந்த ஷேக்கோட லெட்டரை கொண்டு வந்தியா? ஓ, அதை பத்தி விவாதிக்கத்தான் உங்களை கூப்பிட்டது. மிஸ்டர் DIG சார் கிட்ட அந்த கடிதத்தை காட்ட யூ ஷுட் அலோவ் மீ. அவர் யாரு? அப்புசாமி சீறினார். அவருக்கா லெட்டர் வந்திருக்கு? எனக்கு தானே, குடுடி இப்படி ஷேக்கோட லெட்டரை. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமை என்றாள் பாட்டி. நான் ஏதோ ரிக்வெஸ்ட்னு சொன்னேன். என்ன ரிக்வெஸ்ட்னு நீங்க கேட்கலையே. இன்னாமே கடைசி நேரத்துல வந்து புதுரு போடுற புதுரு. அப்புசாமி வெகுண்டார். பிரஸ் மீட் இன்னைக்கு கிடையாது. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லி எல்லா பத்திரிகைக்காரங்களையும் அனுப்பிச்சிடுங்க, உடனே செய்யுங்க. DIG ஆறுமுகமும் ஆச்சரியப்பட்டார். ஏன் மேடம் பிரஸ் மீட் வேண்டாம் என்கிறீங்க? சீதா பாட்டி நிதானமாக சொன்னாள். என் கணவரின் பெயரை காப்பாற்றத்தான். என்னோட ஹோல் டைம் ஜாப் இவருக்கு வரும் அபாயத்திலிருந்து இவரை காப்பாற்றுகிறதான்னு ஆயிட்டுது. எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் சொல்லிடுங்க. ஏண்டி கிளவி, உடம்பு ஊறுதா? கும்மிடு வேண்டி கும்மி. போலீஸ்காரரை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா நான் பயந்துடுவேன்னு டகுலு பண்றியாடி டகுலு. இவரை இட்டாந்து தைரிய வாளாலேயே கீசிடு வேண்டி கீசி. நான் தைரியசாமிடி. வெல்கம் என்று சீதா பாட்டி அலட்சியமாக கூறியபடி, மிஸ்டர் DIG சார், இந்த கடிதம் சற்று முன்தான் வந்தது. ஷேக்கிடம் இருந்த அல்ல, இவரை ஷேக் பண்ணக்கூடிய வேறு ஒரு ஆளுக்கிட்டே இருந்து. ப்ளீஸ் நீங்களே படித்து பாருங்கள், அவருக்கும் கொஞ்சம் புரிய வையுங்கள். சீதா பாட்டி அப்புசாமியின் நோட்டப்பார்வையை பொருட்படுத்தாமல் கடிதத்தை DIGயிடம் தந்தார். யோ, அப்புசாமி கத்தினார். போலீஸார், எனக்கு வந்த லெட்டரை அவ தான் மூளைகட்டு சொன்னான்னா நீங்க எப்படி சார் படிக்கலாம்? குடுங்கய்யா இப்படி. அவசரப்படாதீங்க என்று அவரை சாந்தப்படுத்திவிட்டு DIG தன் கையில் இருந்த கடிதத்தை படித்தார். கொஞ்சம் உறக்கவே படிக்கலாம் சார், இவர் இருக்கிற மனநிலையில இவரால படிக்க முடியாது என்றாள் சீதா பாட்டி. கடிதத்தை படித்த DIGயின் முகம் இறுக்கமானது. படித்து முடித்த பிறகு அப்புசாமியை அவர் பார்த்த பார்வையில் மரியாதையோ நட்போ எதுவும் காணும். சக போலீஸ் பார்வையாக இருந்தது. என்னையா முறைக்கிற என்றார் அப்புசாமி காட்டமாக. மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. மேடத்துக்காக உங்களை மன்னிக்கிறேன், இல்லாட்டி உங்க வாயை பேத்திருப்பேன். இந்த கடுதாசிக்கு என்ன அர்த்தம், படிங்க நல்லா. அப்புசாமி அதை விரைந்து எடுத்து படித்தார். அப்புசாமி ஐயாவுக்கு கைடு ராணாவின் தோஸ்து வஸ்தாது பிரசாத் எழுதும் கடிதம். உங்க ராணா எனக்கு பட்டை நாமம் போட்டுட்டான். அவனும் நானும் தைரியவாள் பிசினஸ்ல பாகஸ்தருங்க. உங்களாட்டம் கோழையான ஆசாமிங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தைரியவாள் சப்ளை செய்யறது தான் எங்க பிசினஸ். அந்த வாளில் ஒரு மகிமையும் கிடையாது. புத்தர் கோயிலுக்கு ராத்திரி கூட்டிட்டு போய் அங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆள் கிட்ட நான் தான் அந்த ஆள். தைரியவாள் வாங்குவோம். சீசனில் 20-30 வாள் வித்திடுவோம்.
லாபத்துல ஆளுக்கு பாதின்னு பேச்சு. கத்திய நான் தான் தயாரிக்கிறேன். ஒரு ராத்திரியில புத்தர் கோயில்ல கத்தி தருகிற சாமியாகவும் ஆக்ட் கொடுக்கணும். ஒரு கத்திய 1000 ரூபாய்க்கு வித்தோம்னா 900க்கு மேல லாபம் கிடைக்கும். இந்த வாட்டி ராணா எனக்கு நாமம் போட்டுட்டான். 1/4 பங்கு தான் தருவேன் என்கிறான். மாமூலா படுற கஷ்டத்தை விட இந்த வாட்டி ரொம்ப அதிக கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு குண்டடிப்பட்டதும் கத்திக்கு பவர் இல்லைன்னு நீங்களும் உங்க வீட்டு அம்மாவும் சாதிச்சிங்களாம். கத்திக்கு பவர் இருக்குதுன்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்காக ரயிலுக்குள்ள முகமுடிங்க மாதிரி ராணாவும் நானும் தான் வந்தோம். தைரியவாளை பார்த்து நாங்க பயந்து ஓடிட்டதாக எல்லாரும் நம்பும்படி நாடகம் நடிச்சோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ராணாவுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தோம். அவன் எனக்கு நாமம் போடுறான். நீங்க ராணாவுக்கு உடனே ஒரு கடுதாசி எழுதி எனக்கு நியாயம் வழங்குங்க. இப்படிக்கு வஸ்தாது பிரசாத். அப்புசாமியின் கையில் இருந்து கடிதம் நழுவியது. ஸ்பாண்டிலைசிஸ் வராமலேயே அவர் தலை கிர்ரென்று சுற்றியது. மிஸ்டர் அப்புசாமி, உங்கள் மனைவியார் தக்க தருணத்தில் தலையிட்டு உங்களை காப்பாற்றி விட்டார் என்றே தோன்றுகிறது. விஷயம் தெரியாமல் நீங்கள் இந்த தகரக்கத்தியை வைத்துக்கொண்டு ஊரை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் ஜெயிலுக்குத்தான் போக வேண்டியிருக்கும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று வள்ளுவரும் உரைத்திருக்கிறார் அல்லவா என்றார். சீதா பாட்டி, மிஸ்டர் தைரியசாமி, பிரஸ் பர்சன்ஸை நீங்கள் போகச் சொல்றீங்களா? இல்லாவிட்டால் நான் சொல்லட்டுமா? இந்த கடிதத்தை எல்லோரிடமும் காட்டி. அடே ரசம்! அப்புசாமி ஓலமிட்டார். கிழவி என் தலையில இடிய போட்டுட்டாடா என்றவர் தலை சுற்றி டமால் என்று கீழே விழுந்தார். கடகடவென்று பல சிறு ஓட்டங்கள் அவர் மண்டைக்குள் ஓடின. அறைக்குள் நடப்பது அம்பலத்துக்கு தெரியாத பிரஸ்காரர்கள் வெளியே காத்திருந்தனர். சீதா பாட்டி மலர்ந்த முகத்துடன் வெளியே வந்து, சாரி ஜென்டில்மேன், மிஸ்டர் அப்புசாமி இஸ் ஸ்லைட்லி இன்டிஸ்போஸ்ட். அதனால் ஃபர்தராக அவரிடம் இருந்து உங்களுக்கு தகவல் வரும் வரை பிரஸ் மீட் போஸ்ட்பேன் செய்யப்படுகிறது. உள்ளே மயக்க நிலையில் இருந்த அப்புசாமியின் உதடுகள் தைரியவாள், தைரியவாள், பிச்சுனாதா, கோணகமானா, ஐயோ ராணா, என் செல்ல கண்ணு, சாஃப்ரான், ஐயோ அஷாரி என்று பிதற்றி கொண்டிருந்தன. அப்புசாமி தனது எதிர்பாராத ஏமாற்றத்தில் இருந்து விடுபட சில நாட்கள் ஆயின. டேய் ரசம், என் வாழ்க்கையில நான் தைரியமாகவே ஆக முடியாதாடா? கை கெட்டினது வாய்க்கு எட்டலையடா என்று ரசகுண்டுவிடம் புலம்பினார். அங்கே என்ன அரட்டை? ட்ரை கிளீனிங்குக்கு போய் என் சாரீஸை வாங்கிட்டு வர சொன்னேனே என்ற பாட்டியின் அதட்டல் அவரை விளவிளக்க வைத்தது. இதோ போறேன்டி, போறேன் என்று லாண்டரி பில்லுடன் சலவை கடையை நோக்கி ஒட்டக சவாரி ஏதுமில்லாமலே வேகமாய் முன்னேறினார். முற்றும்.